வந்து நின்ற அவளை வித்தியாசமாய் பார்த்தார் அந்த பள்ளியின் வாட்ச்மேன். அந்த சூழ்நிலைக்கும் இடத்துக்கும் ஒட்டாத பெண். கசங்கி இருந்த சாயம் போன பருத்தி சேலை, எண்ணெய் வழிய இறுக்கமாய் போடப்பட்டிருந்த பின்னல், வியர்த்து கொட்டியதால் நிறத்தை மட்டமாக்கி காட்டிய மாநிறம், முகம் நிறைய பதற்றம். யார் இவள்? புதிதாய் தெரிகிறாளே. வாட்ச்மேன் தணிகாசலம் இன்னும் 5 நிமிடத்தில் பள்ளி விட போகும் நேரம் நெருங்குவதால் தன் பணிகளில் கவனமாயிருந்தாலும் அவள் மீதும் ஒரு கண் பதித்திருந்தார். அது சென்னையில் பிரபலமான பள்ளி. சுத்தம், சுகாதாரம், படித்த திறமையான ஆசிரியர்கள், தரமான கல்வி, மாணவர்களின் திறனறிந்து அந்த துறையில் ஊக்குவித்து உபதிறமையை வளர்ப்பது என்று நல்ல பெயர் வாங்கியிருந்ததால் அங்கு அட்மிஷன் கிடைப்பதே அரிதாயிருந்தது. ஃபீஸ் எல்லாம் நடுத்தர வர்க்கம் நினைத்தே பார்க்க முடியாத உயரத்தில் இருந்தது. அதனால் அங்கு படிக்கும் மாணவர்களின் 90% பேர் காரில்தான் வருவார்கள். கேட்டுக்கு வெளியே பறந்து விரிந்திருந்த மைதானத்தில் கார்களும் பைக்குகளும் ஆட்டோக்களும் காத்திருந்தன. அவள் புடவை தலைப்பின் நுனியை அவ்வப்போது தொட்டு பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் விழிகள் உன்னிப்பாய் பிள்ளைகள் வரும் வாசலையே பார்த்து கொண்டிருந்தன. தணிகாச்சலத்தின் மனதில் சந்தேகம் எழுந்தது. பள்ளியை பெருக்கி சுத்தம் செய்யும் பார்வதி காலி பாக்கெட்டுடன் அவரை கடந்து சென்றாள். பார்வதி, என்னண்ணா? இங்கே வாயேன். வந்தாள். அதோ அவளை பாரேன். யாரு? அந்த பச்சை புடவை கட்டி இருக்கிற பொண்ணையா? ஆமாம். என்ன அவளுக்கு? அவளை இதுக்கு முன்னே இங்கே பார்த்திருக்கியா? இல்லையே. ஏன் கேக்குற? அவ முகமே சரியில்லை பார்வதி. கண்ல திருட்டுத்தனம் தெரியுது. அடிக்கடி முந்தானையை தொட்டு பார்த்துக்கிறா. போய் பீட்டரையும் வடிவேலையும் வரச் சொல்லேன். இவளை கவனிக்கணும். பெல் அடிச்சதும் என் பார்வையிலிருந்து விலக வாய்ப்பிருக்கு. பார்த்தா ஒரு மாதிரியாதான் தெரியுது. இரு, நான் போய் கூட்டியாரேன். பிற்பகலின் வெயில் மூர்க்கமாகவே இருந்தது. வியர்வை வழிய சைக்கிளில் கொரியர் கொண்டு செல்லும் இளைஞர்கள், பைக்கில் பயணித்த வாலிபர்கள், முதுகில் புத்தக மூட்டையை சுமந்த மாணவர்கள் என அந்த நேரத்திற்கே உரிய பரபரப்பு மந்தமான மத்திய தூக்கத்தை கடந்து வந்திருந்தது. ஹேமா பதட்டத்துடன் வாட்சில் நேரம் பார்த்தாள். பதறினாள். பெல் அடித்து விட்டிருப்பார்களே. அபிலாஷ் காத்திருப்பானே. சீக்கிரம் கோ மேன். எவ்வளோ லேட் தெரியுமா? பிள்ளை நான் இன்னும் வரவில்லையேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்க போறான். 50 வயது மூர்த்தி வேகத்தை அதிகப்படுத்தினார். இன்னும் வேகமா போ. எதிர்ப்பட்ட லாரிகளின் இடையே முதலாளி அம்மாவை வைத்துக்கொண்டு படுவேகமாக காரோட்ட மனசு இடம் தரவில்லை. இன்னும் 10 நிமிஷத்துல போயிடலாமா? ரொம்ப வேகமா போகக்கூடாதுன்னு ஐயா சொல்லியிருக்கார். அதை நீ சொல்லாதே. அடிக்கடி லீவு போட்டு உயிரை வாங்குற. என் பிள்ளை காத்துட்டு இருக்க போறான். அவள் சொல்லி முடிக்கும் முன் கார் நின்றது. ஏன் நிறுத்தின? தெரியலம்மா, அதுவே நின்னுடுச்சு. இதோ பாத்துடுறேன். இறங்கி பேனட்டை நோக்கி போக, நாசமா போச்சு என்று பொறுமை இழந்தாள். மூர்த்தி சங்கடத்துடன் அவள் முன் வந்து நின்றார். என்ன? பெட்ரோல் காலிமா? யோ, அறிவில்ல உனக்கு? கார்ல பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு சரி பார்க்கிற வேலையை கூட உன்னால பார்க்க முடியாதா? நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். நீ வீட்டுக்கு வந்து கணக்கை முடிச்சுக்கிட்டு கிளம்பு. நீ சரிப்பட்டு வரமாட்ட. அம்மா அம்மா! மூர்த்தி கெஞ்ச சாலையோரம் நின்றிருந்த ஆட்டோவில் ஏறி பறந்தார். அவளையே பரிதாபமாய் பார்த்து டிரைவர் பெருமூச்சு விட்டார். மூர்த்தி 1 வாரம் லீவு கேட்டிருந்தார். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தவருக்கு உடல் வலியால் களைத்து போயிருந்தார். இன்று இன்னொரு டிரைவர் முத்துவேல் தன் தங்கைக்கு திருமணம் என்று லீவு போட்டுவிட வந்தே ஆகணும்னு வீட்டிற்கு ஆள் அனுப்பி வரச் செய்து விட்டாள். அவர் வரும்போதே பள்ளிக்கு செல்ல தயார் நிலையில் இருந்தாள் ஹேமா. ஏற்கனவே லேட்டு என்று குதித்தவள் உடனே காரில் ஏறி அமர புறப்பட்டாச்சு. இதில் மூர்த்தி தவறு எங்கே? ஐயா வந்தால் சொல்லிக்கொள்ளலாம். அவர் புரிந்து கொள்வார். ஒரே வகை பட்டாம்பூச்சிகள் குபுக்கென ஒட்டுமொத்தமாய் பறந்து வருவது போலிருந்தது யூனிஃபார்மில் குழந்தைகளை பார்க்கும்போது. அவள் ஆவலோடு தேடினாள். எங்கே அவன்? கண்கள் இப்படியும் அப்படியுமாய் ஆவலாய் தேட சட்டென விழிகள் விரிந்தன. அதோ அவன்தானே! துருதுரு விழிகளுடன், சுருட்டை கேசத்துடன், அவன் அப்பாவின் சாயலை கொஞ்சமும் விட்டு வைக்காமல் பிரம்மனிடம் கேட்டு வாங்கி வந்திருந்த சிறுவன் தன் அம்மாவை தேடினான். அபிலாஷ்! கிசுகிசுப்பான குரலில் கேட்டு திரும்பிய அபிலாஷ் அந்த புதியவளை தலை சாய்த்து பார்த்தான். நீங்களா ஆண்டி கூப்பிட்டீங்க?
என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் நீங்க? உன்னை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த சாக்லேட்டை சாப்பிடு. வேணாம். சாப்பிடு கண்ணா. ஊட்டி விட முயல கையால் உதறினான். எங்க மம்மி யார் எதை கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. ஏய், யாரு நீ? அவளின் தோளில் பார்வதியின் கரம் வந்து விழுந்தது. திடுக்கிட்டாள். அழுது அழுது முகம் சிவந்து போயிருந்தாள் ஹேமா. இன்னும் அவளிடம் பதட்டமும் பயமும் கோபமும் அப்படியே இருந்தது. அவளை மட்டும் வாட்ச்மேன் கவனிக்காமல் விட்டிருந்தால் என் பிள்ளை இந்நேரம்... ஐயோ! ரைட்டர் சொன்ன இடத்தில் தணிகாசலமும் பார்வதியும் கையெழுத்து போட்டு கொடுத்தனர். எப்ப கூப்பிட்டாலும் விசாரணைக்கு வரணும். கண்டிப்பாங்க, அவளை விட்டுறாதீங்க. அபிலாஷை தன்னோடு சேர்த்து இறுக்கி அணைத்திருந்த ஹேமாவிடம் வந்தனர். கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டோமா, நாங்க வர்றோம். போங்க, ஆனா உங்களையும் நான் சும்மா விட போறதில்ல. என் ஹஸ்பண்ட் வரட்டும். என்னையா ஸ்கூல் நடத்துறீங்க? பிள்ளையை பிடிக்கிறவெல்லாம் ஈஸியா உள்ளே வர்ற அளவுக்கு இருக்கு உங்க லட்சணம். விடமாட்டேன். கேஸ் போட்டு என்ன பண்றேன் பார். வெடித்தாள். அபிலாஷ் அம்மாவையே மிரட்சியுடன் பார்த்தான். தணிகாசலம் பார்வதியிடம் கண்களால் போய்விடலாம் என்று சைகை காட்ட நகர்ந்தனர். என்ன சார், ஏதாவது சொன்னாலா? இல்ல மேடம், எவ்வளவு அடிச்சும் வாயே திறக்க மாட்டேங்கிறா. அட்லீஸ்ட் பேரையாவது சொல்லலாம்ல. இவளை விட்டுறாதீங்க. பார்க்க பார்க்க ஆத்திரமா இருக்கு. கடத்துறதுக்கு இவளுக்கு என் பிள்ளைதான் கிடைச்சானா? நினைச்சு பார்க்கவே நடுங்குது சார். புடவை கிழிந்திருக்க, கன்னத்தில் ரத்தம் கட்டி கருப்பாய் உறைந்திருக்க, உதடு கிழிந்து ரத்தம் கொட்டி கொண்டிருந்தது அவளுக்கு. லாக்கப்பில் இருந்தவள் மெல்ல திரும்பி பெஞ்சில் அமர்ந்திருந்த ஹேமாவை கசப்பாய் பார்த்தாள். நல்ல சிவந்த நிறம், பார்லரின் உதவியோடு பட்டை தீட்டப்பட்ட அழகு. அவ்வளவு அழுதும் லிப்ஸ்டிக் அழியவில்லை. கிளிப்பில் அடைப்பட்டிருந்த கவரிங் செய்யப்பட்ட முடி, கையில்லா கருநீல சுடிதார் அவள் கலரை மேம்படுத்தி காட்டியது. 30 வயது என்று மாரியம்மன் கோவிலில் சத்தியம் பண்ணினால் கூட நம்ப முடியாத இளமை. கோபத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். சார் எப்ப வருவார் மேடம்? அவர்கிட்ட பேசிட்டு ஸ்ட்ராங்கா எஃப்ஐஆர் போட்டுடலாம். பெங்களூர்ல இருக்கார். அவருக்கு தான் ட்ரை பண்றேன். லைனே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப நேரம் நீங்க இங்க இருக்க வேண்டாம். புறப்படுங்க மேடம். சார் வந்ததும் அனுப்பி வைங்க. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். எப்படியாவது அவகிட்டேந்து உண்மையை வரவழைச்சிடுங்க. அது என் பொறுப்பு. அவள் அபிலாஷையே பார்த்தாள். எதேச்சையாக அவளை பார்த்த அபிலாஷ் அம்மாவை இறுக கட்டி கொண்டான். மம்மி, போயிடலாம் மம்மி. அந்த பூச்சிக்காரி என்னையே பார்க்கறா. அடுத்த கணமே இன்ஸ்பெக்டர் அவள் கன்னத்தில் பலாரென அறைந்தார். விட்ட இடத்திலிருந்து விசாரணையை தொடங்கினார். ஹேமா குழந்தையை வாரி அணைத்தபடி வெளியே வந்தாள். ஃப்ரிட்ஜில் வைத்த ஆப்பிளாய் சில்லென்றிருந்தது பெங்களூர். நகரின் பிரதான ஸ்டார் ஹோட்டலின் கான்ஃபரன்ஸ் ஹாலில் பிசினஸ் மீட்டிங்கில் இருந்தான் ஹரி. மிக முக்கியமான மீட்டிங் என்பதால் எந்த போன் காலும் தன்னை இடையூறு செய்துவிடக்கூடாது என்று ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருந்தான் தன் பர்சனல் அசிஸ்டன்ட் தாரிகாவிடம். அவனுடைய பர்சனல் செல்போன் உட்பட 3 செல்போன்களையும் அவளிடமே கொடுத்து, போன் வந்தால் நீயே சொல்லிவிடு, எக்காரணத்தை கொண்டும் என்னிடம் தராதே என்று அறைக்கு வெளியே நிறுத்தியிருந்தான். ஆங்கில நாவலில் மூழ்கி இருந்த தாரிகா எம்டியின் பர்சனல் செல்போன் அலறி கவனத்தை திசை திருப்ப வைத்தது. பர்சனல் லைன். பேசலாமா வேணாமா தயங்கினாள். வெகு நேரமாய் ரீங்கரித்து கொண்டே இருக்க எடுத்து பேசினாள். ஹலோ. ஹலோ, யார் பேசுறது? குரலின் அதிகாரம் வைத்தே புரிந்து கொள்ள முடிந்தது மேடம் என்று. மேடம், நான் PA தாரிகா பேசுறேன். நீ ஏன் இந்த போனை அட்டன் பண்ற? சொன்னாள். சரி, உங்க MD கிட்ட கொடு. சாரி மேடம், எந்த போன் கால் வந்தாலும் தரக்கூடாதுன்னு சார் சொல்லிவிட்டார். எவ்வளவு தைரியம் உனக்கு? மத்தவங்களும் நானும் ஒன்னா? குடு முதல்ல. சாரி மேடம், மீட்டிங் முடிஞ்சதும் நானே பேச சொல்றேன். என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நானே சொல்லிடுறேன். திமிர் தானே உனக்கு? வச்சுக்கிறேன் உன்ன. பட்டென எதிர்முனை துண்டிக்கப்பட உதட்டை பிதுக்கி தோள்களை குலுக்கி கொண்டாள் தாரிகா. சரியாய் 1 மணி நேரம் கழித்து மீட்டிங் முடிய டையை சரி பண்ணி கொண்டே வந்த ஹரி தமிழ் பட நாயகனைப் போல் கம்பீரமாய் வசீகரமாய் இருந்தான். எனி கால்ஸ் ஃபார் மீ? எஸ் சார் என்று தொழில் சம்பந்தப்பட்ட போன் அழைப்புகளை சொன்னவள் கடைசியாக, உங்க மிஸ்ஸஸும் ஃபோன் பண்ணினாங்க சார்.
அர்ஜென்ட் மேட்டராம். நான் உங்ககிட்ட ஃபோன் தரலேன்னு கோபப்பட்டாங்க சார். நியாயமான கோபம் தானே. எப்படி சமாளிக்க போறேனோ தெரியலையே. பொய்யான பதைப்புடன் போனில் நம்பரை போட்டபடி நகர்ந்து ஜன்னலோரமாய் சென்றவரை சிரிப்புடன் பார்த்துவிட்டு நாசுக்காய் நகர்ந்தாள். ஹலோ. கோபப்படாத ஹேமா, முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன். அவங்க மேல கோபப்படாத. நான் தான் எந்த ஃபோன் காலும் தரக்கூடாதுன்னு சொல்லி இருந்தேன். சின்ன குழந்தை மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. என்ன விஷயம் சொல்லு. எனக்கு இங்கே இன்னும் 1 வாரத்துக்கு வேலை இருக்கு. உடனே சென்னைக்கு வாங்கன்னு கூப்பிட்டா எப்படி? அபிலாஷ்கா? என்ன ஆச்சு? துணுக்குற்றான். யாரு? எப்ப? அபிலாஷ் சேஃப்டியா இருக்கான் இல்லையா? தேங்க் காட். நான் வர்ற வரைக்கும் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பாதே. ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்தாகணும் ஹேமா. உடனே வருவது சாத்தியமில்லை. எப்படியாவது 2 நாள்ல வர பார்க்கிறேன். அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு நான் இப்போ ஃபோன் பண்ணிடுறேன். பயப்படாத ஹேமா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், சரியா? ஓகே. போனை கட் பண்ணியவன் மனசு பதறியது. என் பிள்ளையை கடத்த முயன்றார்களா? அதுவும் பெண்ணா? யார் அவள்? எதற்காக? உடனே ஏரியா இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் போட்டான். 2 நாட்கள் கழித்து பெங்களூரில் இருந்து திரும்பி வந்த கணவனை அணைத்து கொண்டு அழுதாள் ஹேமா. என்ன ஹேமா? பயமா இருக்குங்க. என் பிள்ளைய வெளியே அனுப்பவே பயமா இருக்குங்க. கொஞ்சம் ஏமாந்திருந்தாலும் என் பிள்ளைய நான் மிஸ் பண்ணி இருப்பேன். அவளோட அதாங்க நம்ம பிள்ளைய கடத்தினாலே அவளோட முகம் என் கண்ணிலேயே நிக்குதுங்க. முகத்துல ஒரு ராட்சசத்தனம். எப்படி பார்க்கிறா தெரியுமா? அவளை சும்மா விடக்கூடாது. வெளியே வர முடியாத அளவுக்கு பெரிய கேஸா போட்டு உள்ளே தள்ள சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் கிட்டேயும் ஏசி கிட்டேயும் போன்ல பேசிட்டேன். அவளை நல்லா கவனிக்க சொல்லியிருக்கேன். கவலைப்படாதே. அபிலாஷ் எங்கே? உள்ளேதான் இருக்கான். ஹரி அறைக்குள் நுழைந்தான். வீடியோ கேம்ஸ் விளையாடி கொண்டிருந்த அபிலாஷ் கால் அரவம் கேட்டு திரும்பியவன் டாடி என்று ஓடி வந்து அவன் கால்களை கட்டி பிடித்து கொண்டான். அபி கண்ணா, என் செல்ல குட்டி. டாடி, என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க டாடி. ஏன்பா? பயமா இருக்கு டாடி. என்னை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க டாடி. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது கண்ணா. டாடி இருக்கேன்ல. ஸ்கூலுக்கு ஒரு பூச்சிக்காரி வந்து எனக்கு சாக்லேட் கொடுத்து தூக்கிட்டு போக பார்த்தா டாடி. அதை பற்றி நினைக்காதே அபி. டாடி பாத்துக்கிறேன். நீ போய் கேம்ஸ் விளையாடு. பாத்தீங்களா? அபி ரொம்ப பயந்து போயிருக்கான். அவ எதுக்காக நம்ம குழந்தைய கடத்த திட்டம் போட்டான்னு தெரியல. அபின்னு பெயர் சொல்லி கூப்பிட்டுருக்கா. அப்ப நம்ம குழந்தைய ரொம்ப நாளா வாட்ச் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் காரியத்துல இறங்கி இருக்கா. அவ தனியாள் கிடையாது. பெரிய கூட்டமே பின்னாடி இருக்கணும். வாயை திறந்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. அபிய பாத்துக்க ஹேமா. முதல்ல நீ தைரியமா இரு. நான் இதை சும்மா விட போறதில்லை. குளிச்சுட்டு ஸ்டேஷன் வரை போயிட்டு வரேன். டிஃபன் எடுத்து வை. குளியல் அறை நோக்கி நடந்தான். நானும் வரேங்க. வேணாம் ஹேமா. அப்புறம் கூடவே அபியையும் கூட்டிட்டு போகணும். அந்த லேடி, அந்த சூழல் அவனுக்கு பயத்தை இன்னும் அதிகப்படுத்தும். நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா அவளை என் கையால அடிக்கணும் போல் இருக்குங்க. ஆத்திரமா வருது. என்ன இப்ப? உனக்கு பதிலா நான் அடிச்சிடுறேன். குளித்து முடித்து சாப்பிட்டு விட்டு கிளம்பினான். யாரிடமோ போனை பேசி கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் வாசலில் இவன் கார் வந்து நின்றதை பார்த்ததும் அப்புறம் பேசுறேன் வச்சுடு என்று கட் பண்ணி விட்டு எழுந்து வந்தார். வாங்க மிஸ்டர் ஹரி. பெங்களூர்ல இருந்து எப்ப வந்தீங்க? இன்னைக்கு தான் வந்ததும் கிளம்பி வந்துட்டேன். பிஸ்னஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார்? புதுசா ஒரு பிரான்ச் ஓபன் பண்றோம். அதுக்கான வேலையில தான் மும்முரமா இருக்கும். அந்த சமயத்துல தான் இப்படி ஒரு பிரச்சனை. அதான் கிளம்பி வந்துட்டேன். அந்த லேடிய பத்தி விஷயம் தெரிஞ்சுதா? இல்ல சார். நீங்க சொன்ன மாதிரியே பலமா கவனிச்சேன். அப்ப கூட வாயே திறக்க மாட்டேங்கிறா. ஐ சி. ஸ்ட்ராங்கா ஒரு கேஸ் போட்டுடலாம் சார். ப்ராஸ்டிடியூஷன் போடலாம்னு நினைச்சேன். அது கூட ஈஸியா வெளியே வந்துடலாம். அதனால் பிரவுன் சுகர் கடத்தினதா எஃப்ஐஆர் போட்டுடலாம் சார். 20 வருஷம் உள்ளே தள்ளிடலாம். செய்யலாம் சார். சும்மா விடக்கூடாது. எங்கே அவ? நான் பார்க்கலாமா? ஷூர். யோ தங்கவேலு, லாக்கப்பை திற. தங்கவேலு என்கிற அந்த போலீஸ்காரருக்கு அதிகபட்சமாய் தொப்பையே இல்லாமல்
போலீஸ்காரராய் இருக்க வேண்டிய லட்சணமாய் உடற்பயிற்சி தேகத்துடன் கம்பீரமாய் இருந்தார். லாக்கப் பூட்டை திறந்ததும் உள்ளே நுழைய போன ஹரியை தடுத்தார். அவளை வெளியே கூப்பிடலாம் சார். பரவாயில்லை இன்ஸ்பெக்டர், நான் அவகிட்ட பேசி பார்க்கிறேன். அவகிட்டயா? வாயை தச்சு வச்சிருக்கா. முயற்சி பண்ணுவோமே. சரி என்றார் இன்ஸ்பெக்டர். லாக்கப்பில் நுழைந்த ஹரி கெட்ட வாடைக்கு மூக்கை சுருக்கினான். பராமரிப்பில்லாத சிதிலமடைந்த சிமெண்ட் தரை, சுவரோரம் குவளையில் தண்ணீர். அந்த அறைக்குள்ளேயே ஒரு ஓரமாய் கழிப்பிடம். அதற்கு 3 அடி தள்ளி அவள் கிழிந்த துணியாய் முதுகு காட்டி படுத்திருந்தாள். துணி விலகிய இடைவெளியில் பட்டை பட்டையாய் சிவந்திருந்தது. தரையில் இரத்த துளிகள் காய்ந்து அருவருப்பை தந்தது. தங்கவேலு, அவளை எழுப்புயா. தங்கவேலு பூட்ஸ் காலால் அவளை எத்தினார். ஏய் எந்திரிங்கிறல. நீ கடத்த நினைச்சியே, அந்த பையனோட அப்பா வந்திருக்கார். எத்தனை லட்சம் வேணுமோ கேளு என்றார் கிண்டலாய். அவளிடம் முனகளுடன் கூடிய அசைவு. இடது கை மணிக்கட்டு புஷ் என்று வீங்கி போயிருந்தது. வாசலில் சலசலப்பு கேட்டது. 4 போலீஸ்காரர்கள் 3 இளைஞர்களை அடித்து துவைத்தபடி இழுத்து கொண்டு வந்தனர். தங்கவேலு, இங்கே வாயா என்ற இன்ஸ்பெக்டரின் குரலுக்கு வெளியேறினார். மெல்ல எழுந்தமர்ந்து திரும்பியவளை நெற்றி சுருங்க பார்த்தான். முகத்தில் ஏகப்பட்ட காயம். வலது பக்க புருவம் எட்டனா சைஸில் வீங்கி போயிருக்க கண்களை உயர்த்தி அவனை பார்த்தாள். அவனுக்காகவே எதிர்பார்த்து காத்திருந்த பார்வை. ஆனால் அவனைத்தான் புரட்டி போட்டது அவளின் முகம். இவளா? அதிர்ச்சி என்றால் அப்படி ஒரு அதிர்ச்சி. அவளிடம் எந்த சலனமும் இல்லை. நீ நீ எப்படி இங்கே? நான் யாருன்னு யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன் என்றாள் நைந்த சன்னமான குரலில். அவளை அந்த கோலத்தில் பார்க்க பார்க்க பதறியது. வேதனை குரல் வளையை இறுக்கியது. அங்கே அதற்கு மேல் நிற்க திராணியற்று இன்ஸ்பெக்டரிடம் வந்தான். என்ன சார், ஏதாவது சொன்னாளா? கேஸ் எதுவும் போட வேண்டாம், கம்ப்ளைண்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். அவளை விட்டுருங்க என்றான் ஹரி. என்ன சொல்றீங்க என்றார் நம்ப முடியாமல். அவளை விட்டுருங்கன்னு சொல்றேன் என்றான் அழுத்தமாய். புது பிரான்ச், புது ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட் ஆபீஸ் என்று எந்நேரமும் அதே சிந்தனையாய் இருப்பவன் இப்போது அத்தனையும் ரப்பர் கொண்டு அழித்தது போல் நினைவெல்லாம் அவளை சுற்றியே ஓடியது. போலீஸ் ஸ்டேஷனில் சில ஃபார்மாலிட்டியை முடித்து கொண்டு காரில் ஏறி கிளம்பினான். தனக்கு முன்பே அனுப்பி வைக்கப்பட்ட அவளை சாலையில் தேடினான். சற்று தூரத்திலேயே கண்களுக்கு தென்பட்டாள். கிழிந்திருந்த புடவையை போர்த்தி கொண்டு விந்தியபடி மெல்ல நடந்து கொண்டிருந்தாள். காரை ஓரமாய் நிறுத்திவிட்டு அவள் அருகே சென்றான். சத்யா. திரும்பவே சிரமப்பட்டாலும் அந்த குரலுக்கு ஆச்சரியத்துடன் திரும்பினான். ஏன்? எதுக்காக இப்படியெல்லாம்? எப்ப இங்க வந்த? எப்படி இருக்க? எதற்குமே பதில் தராமல் விரக்தியுடன் ஒரு சிரிப்பை உதிர்த்துவிட்டு திரும்பி நடந்தாள். ஏன் பேச மாட்டேங்கிற சத்யா? வா, எங்கே போகணும்னு சொல்லு, நானே கொண்டு போய் விட்டுறேன். மெல்ல தலையசைத்து விட்டு நகர்ந்தாள். ரொம்ப அடிச்சிட்டாங்களா சத்யா? நல்லா கவனிக்க சொல்லி மேலெடுத்து உத்தரவாச்சே. வலி கூட பரவாயில்லை, தாங்கிக்க முடிஞ்சது. ஆனா ஒவ்வொரு முறையும் என் அன்புக்காகவே அடி வாங்கிட்டு இருக்கேனே, அதை தான் தாங்கிக்க முடியல. அந்த வார்த்தைகள் அவனை சாட்டை கொண்டு அடிப்பது போல் இருந்தன. அவன் கால்கள் கட்டி போட்டது போல் நின்றன. அவள் திரும்பி பார்க்காமல் நடந்து கொண்டிருந்தாள். அவனுக்காகவே காத்திருந்தாள் ஹேமா. என்னங்க ஆச்சு? அவளை பத்தி விஷயம் ஏதாவது தெரிஞ்சுதா? சூடா காப்பி வேணும் ஹேமா, தலை வலிக்குது. வள்ளி என்று சமையல்காரம்மாவை அழைத்தாள். வேணாம், நீயே போட்டு கொண்டு வாயேன். அவளை விட நீதான் நல்லா போடுற. இதோ வந்துட்டேன். திருப்தியுடன் நகர்ந்தாள். மனைவியிடம் என்ன பதில் சொல்வது என்று சுத்தமாக யோசிக்கவே இல்லை. அவள் வருவதற்குள் பதிலை தயாரித்து விடலாமே. 10 நிமிடத்தில் காஃபி கோப்பையுடன் வந்தாள். ஸ்ட்ராங்கா கொஞ்சம் சுகர் குறைச்சு போட்டு எடுத்து வந்தேன், குடிங்க. உறிஞ்சியவன் எக்ஸலன்ட் ஹேமா என்றான். சொல்லுங்க, அவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணியாச்சா? இல்ல ஹேமா,
பின்ன கம்ப்ளைண்டை வாபஸ் வாங்கிட்டேன். என்ன? ஆமாம் ஹேமா, அவ கடத்திட்டு போக வரல. அவளோட குழந்தைய மாதிரியே நம்ம அபிலாஷும் இருந்ததால சாக்லேட் கொடுத்துருக்கா. அது எப்படி? கரெக்டா அபியோட பேரை சொல்லி இல்ல கூப்பிட்டுருக்கா. இந்த மேட்டரை இதோட விட்டுடேன் ஹேமா. அவ தப்பானவ இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் தண்டிக்கிறது ரொம்ப தப்பு. அவ ஏற்கனவே செய்யாத தப்புக்கு நிறையவே அடி வாங்கிட்டா. பாவம், நடக்க கூட முடியல. செத்து ஒழியட்டும். ஹேமா, ஏன் கத்துறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அவளை பார்த்தா சின்ன பிள்ளை கூட சொல்லும் அவகிட்டே தப்பு இருக்குன்னு. 3 நாளா தூக்கம் இல்லாம செத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க என்னடானா கம்ப்ளைண்டை வாபஸ் வாங்கிட்டேன்னு வந்து நிக்கிறீங்க. அபிலாஷ் மேல எனக்கு இருக்கிற பாசம் கூட உங்களுக்கு இல்லைங்க. என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உயிரை வாங்காத. என்னை கொஞ்சம் தனியா விடேன் ப்ளீஸ் என்று கத்தலில் ஸ்தம்பித்தவள் விருட்டென உள்ளே போய்விட்டாள். அவனும் சொல்லிக் கொள்ளாமலே அலுவலகம் கிளம்பி போனான். ஆனால் அங்கேயும் மனசு வெள்ளாடு மாதிரி சத்யாவை சுற்றியே ஓடியது. என்றும் இல்லாத அதிசயமாக அன்று சீக்கிரமாகவே வீடு திரும்பிவிட்டான். பணத்தால் இழைத்து கட்டப்பட்ட வீடு. கிரானைட்டும் குடல் விளக்குகளும் இம்போர்ட்டட் ஷோபா நாற்காலிகளும் தேக்கு ரோஸ்வுட்டால் செதுக்கப்பட்ட சிலைகளும் என ஹரி தன் விருப்பப்படி கட்டிய கனவு வீடு. அழகான அன்பான மனைவி ஹேமாவால் இன்னும் பிரகாசமாயிருந்தது. ஹேமா அபியை மடியில் அமர்த்தி என்னவோ ஊட்டிவிட்டு கொண்டிருந்தாள். அவளின் வாஞ்சையும் அன்பும் அவனை நெகிழ்த்தின. இவனை பார்த்தும் பார்க்காமல் அமர்ந்திருந்த அவளின் பக்கத்தில் போய் அமர்ந்து தோளை அழுத்தினான். கையை எடுங்க. ஹேமா, எடுங்கன்னு சொல்றேன்ல. ஏன் இப்படி? ப்ளீஸ், உங்ககிட்ட பேச எனக்கு பிடிக்கல. என்னை கொஞ்சம் தனியா விட்டா புண்ணியம். முகத்தில் அடிப்பது போல பதிலடி. திகைத்துதான் போனான். இத்தனை வருட தாம்பத்தியத்தில் அதிகப்படியான கோபமும் எரிச்சலும் இன்றுதான் வெளிப்பட்டிருக்கிறது. அது பிள்ளையின் பொருட்டு என்று சமாதானம் பண்ணி கொண்டாலும் வலித்ததை மறுக்க முடியாதே. ஒதுங்கி போனான். ஹேமாவும் விலகி போனாள். நாட்கள் கடந்தன. ஒதுங்கலும் விலகலும் ஒட்டிக்கொள்ளவே இல்லை. ஹரியினில் நிம்மதியற்ற அவஸ்தை. ஊடுருவி பார்த்தால் அது ஹேமாவினால் ஏற்பட்டதல்ல என புரிந்தது. சத்யாவினால். தவித்த மனதிற்கு ஆறுதல் தேடி கோவிலுக்கு சென்றான். சௌடேஸ்வரி அம்மன் கோவில் அது. அவன் வீட்டிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. திருமணமான புதிதில் வந்தது. அதோடு இப்போதுதான் வருகிறான். கோவில் இன்னும் விரிவாக்கப்பட்டு புதிதாய் கட்டிடங்கள் கட்டப்பட்டு இருந்தன. சன்னதியின் பின்புறம் பெரிய நாவலிங்க மரமும் நாவற்பழ மரமும் இருந்தது. மரத்தின் அடியில் பாம்பு புற்று இருந்ததால் பாலும் முட்டையும் வைக்கப்பட்டு கெட்ட வாடை வீசும். ஆனாலும் ஹரிக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். புது மனைவியுடன் கடவுள் சன்னதியில் மனம் விட்டு பேசி மகிழ்ந்த இடமல்லவா. அந்த இடம் நோக்கி சென்றவனை அதிர்ச்சி அறைந்தது. அந்த இடத்தில் சத்யா அமர்ந்திருந்தாள். கண்களில் நீங்காத சோகம். அடிப்பட்ட காயங்களின் வீக்கமும் தழும்பும் மிச்சம் இருக்க எங்கோ வெறித்தபடி அமர்ந்திருந்தாள். சத்யா! ஒரு திடுக்கிடலோடு அவனை பார்த்தவள் அதே வேகத்தில் எழ முற்பட சேலைக்குள்ளிருந்து வெளியே வந்தது தாலி. கயிறில் எண்ணெய் பிசுக்குடன் 1/2 பவுன் தாலி கண்களில் பட சட்டென எடுத்து உள்ளே மறைத்து கொண்டாள். அவளையே கண்கள் விரிய பார்த்தவனுக்கு நெஞ்செல்லாம் அரித்தது. கண்கள் கரித்தது. சத்யாவை பற்றிய கடந்த காலம் கண்முன் நின்றது. மண்டபத்தில் திருமணம். உறவினர்களாலும் நண்பர்களாலும் கூட்டம் நிரம்பி வழிந்தது. புரோகிதர் தனக்கு நினைவிற்கு வந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி நெய் ஊற்றி புகையை உற்பத்தி பண்ணி கொண்டிருந்தார். பட்டு வேட்டி சட்டையில் அமர்ந்திருந்த ராம் யாருக்கும் தெரியாமல் இடக்கையால் சத்யாவின் காலை கிள்ளி கொண்டிருந்தான். யாராவது பார்த்துவிடப் போகிறார்களோ என்ற பதைப்புடன் சத்யா தவித்ததை ஓரக்கண்ணால் ரசித்தான். மணப்பந்தலை சுற்றி ராமின் உறவினர்களே ஆக்கிரமித்திருக்க ராம் அம்மாவை தேடினான். நெற்றியில் பட்டையாய் விபூதி பூசி இருந்த மைனாவதி அம்மாள் கண்ணாடி அணிந்த கண்களின் வழியே மணமேடையை பார்த்தபடி கீழே முன் வரிசையில் அமர்ந்திருந்தார். பார்த்துவிட்ட ராம் சங்கடப்பட்டான். அம்மாவிற்கு திருமணத்தில் விருப்பமில்லை. அவனுக்கென்று ரதிதேவி மாதிரி பெண்ணை பார்த்து முடிவு செய்திருந்தாள். ரகசியமாக. நல்ல வசதி, கார், வீடு, ரொக்கம் என்று நிறைய அள்ளி கொண்டு வர பெண் தயாராய் இருந்த நிலையில் மட்டமான நிறமும் சுமாரான அழகும்
வக்கற்ற குடும்பமுமாய் இருந்த சத்யாவை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதம் பிடித்து சம்மதம் வாங்கினான். சத்யாவை பார்த்த முதல் பார்வையிலேயே கொஞ்சமும் பிடிக்காமல் போனது மைனாவதிக்கு. சத்யாவின் பெற்றோருக்கும் இந்த திருமணத்தில் உடன்பாடில்லை. அவர்கள் குடும்பத்தில் முதல் காதல் திருமணம், அதுவும் வேறு ஜாதியில். மைனாவதியின் அலட்சியமான பார்வையும் பேச்சும் கலக்கத்தை தந்தது. பெண் சந்தோஷமாய் வாழ்வாளா? மாப்பிள்ளை அருமையானவர்தான், ஆனால் நல்ல குடும்ப வாழ்க்கை அமைய அது மட்டும் போதுமா என்ன? அதுவும் சத்யா அந்த அளவுக்கு திறமைசாலி அல்லவே. திருமணம் எங்கள் முறைப்படிதான் நடக்க வேண்டும் என்று ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டாள் மைனாவதி. அதனால் மனம் சுருங்கி போன சத்யாவின் பெற்றோர் வைகுந்தனும் மகாலட்சுமியும் 4 பேரைப் போல் கும்பலோடு கும்பலாய் அமர்ந்து விட்டனர். அண்ணன் தீபன் வாசலில் நின்று வருகிறவர்களை வரவேற்பது போல் பாவலா செய்ய, அன்னிதான் ஓடி ஓடி குளிர்பானங்களை சப்ளை செய்து கொண்டிருந்தாள். சத்யாவின் குடும்பம் வாழ்ந்து கெட்ட ரகம். தங்களால் முடிந்த அளவு பொன் வைக்கிற இடத்தில் பூ வைத்து ஒதுங்கி கொண்டனர். உறவினர்கள் சூழ்ச்சியால் வீட்டின் மேல் கேஸ் போட்டு ஏலமும் போட்டு கைவிட்டு போயாச்சு. பிள்ளையின் தயவில் காலம் ஓடிக்கொண்டிருந்தது. ஏதோ பிள்ளையாய் பார்த்து தங்கள் சக்திக்கேற்ப தங்கையை திருமணம் செய்து கொடுப்பார் என்று நினைத்திருந்த வேளையில் வசதியான வீட்டு பிள்ளையை காதலித்து தொலைத்து விட்டாள். பாவம் தீபனும் தான் என்ன செய்வான்? நண்பன் விக்னேஷை அனுப்பி அம்மாவை மேடைக்கு வரச் சொன்னான் ராம். கொஞ்சம் பிகு பண்ணி பிறகு மேடை ஏறிவிட்டாள் மைனாவதி. உங்க அம்மா அப்பா எங்கே சத்யா? மெல்ல கேட்டான். தெரியலையே. பார்வையால் தேடியவனுக்கு அகப்பட்டார்கள் இருவரும். என்ன லட்சணம் இது? பார்க்கிறவங்க என்ன நினைப்பாங்க? விக்னேஷ், அவர்களையும் கூட்டிட்டு வா. புரோகிதர் இருவருக்கும் தட்டில் கூரை சேலை வேட்டி சட்டை வைத்து உடை மாற்றி கொண்டு வர அனுப்பி வைத்தார். இதற்கென்றே காத்திருந்தது போல் உறவினர் கும்பல் ஒன்று ராமின் பின்னாடியே சென்றது. ராம், உன்னை நினைச்சா ஆச்சரியமா இருக்கு என்றால் கும்பகோணத்திலிருந்து வந்திருந்த சீதா சித்தி. ஏன் சித்தி? உடை மாற்றிக்கொண்டே கேட்டான். ஒரு சட்டைனா கூட எங்க அண்ணனோட செலக்ஷன் பெஸ்ட் செலக்ஷனா இருக்கும்னு உன்னை பத்தி பெருமையா சொல்லுவான் என் பையன் வாசு. ஆனா பொண்ணு விஷயத்துல ஒஸ்டா இருக்கே ராம். நானும் அதைத்தான் சொல்ல நினைச்சேன். நம்ம சொந்தத்துல இல்லாத பொண்ணுங்களா? என்னன்னு நினைச்சு இவளை பிடிச்ச? உன் கலருக்கும் அழகுக்கும் அவ உன் பக்கத்தில் இருக்கிறதே தெரியல. மனசுக்கு திருப்தியாவே இல்லை. மைனா இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டான்னு தான் ஆச்சரியமா இருக்கு என்றாள் திருச்சி அத்தை காமாட்சி. நான் கூட ஒருவேளை பொண்ணு வசதி போல பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கிறான் போலன்னு நினைச்சேன். அதுவும் இல்ல. கல்யாண பொண்ணு போட்டிருக்கிறதுல பாதி கவரிங் நகைதான். சித்தி, பிளீஸ் நிறுத்துறீங்களா என்றான் ராம் கோபமாக. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்னை பிடிச்சிருக்கு. பணம் எனக்கு அவசியமில்லை. என் சத்யா அப்படி ஒன்னும் மோசமா இல்லையே. தேவையான அழகோட லட்சணமாவே இருக்கிறா. கோளாறு நீங்க பாக்குற பார்வையில தான் இருக்கு. மனசு இருந்தா ஆசீர்வதியுங்க, இல்லனா சும்மா இருங்க. இப்படி இந்த நேரத்துல என்கிட்ட வந்து பேசுறது அநாகரிகமா தெரியலையா? உங்க பிள்ளைங்களுக்கு உங்க ஆசைப்படி பண்ணி வைங்க. அதை விட்டுட்டு. அது சரி, இப்பவே இவ்வளோ சப்போர்ட்டா? மைனா பாடு திண்டாட்டம்தான். நம்மட்டு சிரிப்புடன் வெளியேற கசப்புடன் அவர்களை பார்த்தான். ஒரு வழியாய் பலரின் வாழ்த்தோடு கெட்டி மேளம் முழங்க அச்சதை மழை பொழிய சத்யா கழுத்தில் தாலி கட்டினான் ராம். சத்யா முகத்தில்தான் என்ன ஒரு பரவசம்! லேசாய் கண்கள் மினுக்க காதல் கணவனை நன்றி பெருக்குடன் பார்த்தாள். கனிவான கண்களும் நேர்த்தியான புருவங்களும் ஒற்றைக்கல் மினுக்கிய கூர்மையான நாசியும் புன்னகையை தேக்கி வைத்த உதடுகளுமாய் என்ன குறை என் சத்யாவிற்கு? வசதி வாய்ப்பற்ற நடுத்தர வர்க்கத்தில் பிறந்ததால் எல்லாமே குறைகளாய் தெரியுமோ? சித்தியும் அத்தையும் சும்மா இருக்கவில்லை என்பதை வீட்டிற்கு வந்து பால் பழம் சாப்பிட்ட உடனே தெரிந்து போயிற்று. அம்மா மயங்கிவிட்டாள் என்ற செய்தி கேட்டு பதறி ஓடி வந்தான். என்னாச்சுமா? அதற்குள் தண்ணீர் அடித்து புகட்டி எழுப்பி அமர்த்தி இருந்தனர். காலையிலேந்து ஒண்ணுமே சாப்பிடல ராம். பெரியம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க என்றான் வாசு. காலையிலேந்து சாப்பிடலையா? என்னம்மா 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 இதெல்லாம்? அழுதையாமே, ஏன்? இப்ப பதில் சொல்ல போறியா இல்லையா? மைனாவதி அவளையே கலவரமாய் பார்த்தபடி இருந்த சத்யாவையும் மற்ற உறவினர்களையும் சங்கடத்துடன் பார்த்தாள். சத்யா, நீ பக்கத்து ரூம்ல இரேன்.
வாசு, எல்லாரையும் கூட்டிட்டு போ. அனைவரும் அகல அம்மாவின் தோளை பாசத்துடன் தடவி கொடுத்தான். சொல்லுமா, என்ன பிரச்சனை உனக்கு? என்னை மறந்துடுவியா ராம்? எதுக்கு? தூக்கி வாரி போட்டது. இப்பவே உன் பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறியா? உன் பொழப்பு நாரப்போகுதுன்னு காது படவே பேசுறாங்க ராம். என்னை கைவிட்டுருவியா? உன்னை பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருந்ததில்லையே. என்னை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிடுவியா? ஐயோ, என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு. எனக்கு எப்பவுமே நீதானம்மா முக்கியம். சத்யாவை விடவும் நீதான் எனக்கு முக்கியம். இந்த வீட்டுக்கு எப்பவுமே நீ மட்டும் தாம்மா ராணி. நீ விரும்பாத எந்த விஷயமும் நடக்காது. எனக்கு தெய்வமே நீதானம்மா. நீ நிம்மதியா இருக்கிறது சொந்தக்காரங்களுக்கு பிடிக்கல. உன் மென்மையான மனசை புண்படுத்திட்டாங்க. மறுபடியும் சொல்றேன், எங்க அம்மாதான் எனக்கு எல்லாமே. போதுமா? போதும் ராம். நிம்மதியாக பெருமூச்சு விட்டாள் மைனாவதி. 2 அறைகள் கொண்ட சாதாரண வீடுதான் அது. வைகுந்தன் எல்லாம் இழந்து நொடிந்து போன பின் வேறு வேலையை தேடிக்க கூட திராணியற்று போனார். சின்ன பிள்ளை தனி குடித்தனம் போய்விட்டான். பெரியவன் கூட தான் மூவரும் இருந்தனர். சும்மா சொல்லக்கூடாது. தன் சக்திக்கேற்றாற் போல பெற்றவர்களை நன்றாகவே பார்த்து கொண்டான். தங்கையை படிக்க வைத்தான். தங்கைக்கு தான் பார்க்கும் அலுவலக நண்பர்களிடம் மாப்பிள்ளை பார்க்கும்படி சொல்லியும் வைத்திருந்தான் தீபன். அதற்குள் எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது. அவன் மனைவி சாந்தினியும் நல்ல பெண். ஆனாலும் சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் மட்டம் தட்டி பேசும் ரகம். அன்று முதலிரவு தரையில் பெட்டை விரித்து அதன் மேல் கொஞ்சம் பூ தூவி, ஒரு தட்டில் ஸ்வீட் பழங்கள், பக்கத்தில் குவளையில் பால். அறைக்குள் நுழைந்த ராமிற்கு என்னவோ போலாகிவிட்டது. கட்டில் கூடவா கிடையாது? 1000 கனவுகளுடன் உள்ளே வந்த சத்யாவை அனைத்து கீழே சம்மணம் போட்டு அமர்த்தி விட்டான். நீ சினிமாவெல்லாம் பார்ப்பியா சத்யா? அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நைட் சீன் எல்லாம் பார்த்திருப்பியே. என்றாள் நாணத்துடன். ஆனா கண்டிப்பா நம்மள மாதிரி தரையில ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடி இருக்க மாட்டாங்க. சத்யா சங்கடத்துடன் கணவனை ஏறிட்டாள். ஏன் இவ்வளோ மட்டமா நடந்துக்கிறாங்க உங்க வீட்ல? சாரிங்க, உங்களுக்கு தான் தெரியுமே, நாங்க அண்ணனை சார்ந்துதான் வாழறோம். நாங்க எல்லோரும் தரையில தான் படுத்துப்போம். அண்ணன் ரூம்ல மட்டும் ஒரு கட்டில் இருந்தது. அதுவும் உடைஞ்சு போயிட்டதால தான். எனக்கு புரியுதுங்க, ஆனா தப்பா நினைச்சுக்காதீங்க. அது இல்ல சத்யா, நான் என் வீட்டுல இல்லாத பொருளான எந்த சீரும் வேண்டான்னுட்டேனே. அந்த பெருந்தன்மை ஏன் இங்கே இல்ல? நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்காவது ஒரு புதுக்கட்டில் வாங்கி இருக்கலாமே. சாரிங்க, மூடே ஸ்பாயில் ஆகிடுச்சு சத்யா. எனக்கு தரையில படுத்து பழக்கமே இல்ல. இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிறது நினைச்சே பார்க்க முடியாது. குட் நைட். அவள் கன்னத்தில் இயந்திரத்தனமாய் முத்தமிட்டு திரும்பி படுத்து விட்டான். அத்தனை பலூன்களும் ஒரு சேர ஊசி கொண்டு உடைக்கப்பட்ட தினசில் மனசு வலித்தது சத்யாவிற்கு. பாலும் பழமும் அவளை பரிதாபமாய் பார்த்தன. மறுவீடு வந்திருப்பதால் 1 வாரம் ராம் மாமியார் வீட்டில் இருந்தாக வேண்டிய கட்டாயம். அறைக்குள் நடந்த மனத்தாங்களை சத்யா யாரிடமும் சொல்லிக் கொள்ளவில்லை. காலை டிஃபன் சாப்பாடு முடிந்ததும் தீபன் ராமிடம் 2 சினிமா டிக்கெட்டுகளை தந்தான். இந்தாங்க மச்சான், சத்யாவும் நீங்களும் சினிமாவுக்கு போயிட்டு வாங்க. வாங்கி பார்த்தான். முதல் வகுப்பு டிக்கெட்டு தான். நல்ல படம்தான். ஆனால் தியேட்டர். சத்யாவுடன் கிளம்பியவன் வேறு படத்துக்கு போனான். என்னங்க, இந்த படத்துக்கா அண்ணன் டிக்கெட் வாங்கியிருந்தார்? இல்ல. பின்ன? சாரி சத்யா, திரும்பவும் உன்னை சங்கடப்படுத்துறேன் இல்ல. அந்த தியேட்டர் ரொம்ப பழசு. மூட்டை பூச்சி கடிக்காம யாரும் வெளியே வர முடியாது. எனக்கு இந்த அபிராமி, சத்தியம், மாயாஜால்னு போய் தான் பழக்கம். உங்க வீட்டுல மாப்பிள்ளைய எவ்வளவு முக்கியமானவர், எப்படி கவனிச்சுக்கணுங்கிற இங்கிதம் தெரியலன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்லை விடு. கூனி குறுகி போனாள் சத்யா. இரவு உணவானதும் வரேன் சத்யா என்றான். எங்கே புறப்படுறீங்க? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாம். நான் அவங்க பக்கத்தில் இருந்தால்தான் தெம்பா இருப்பாங்க. நீ எங்கே போயிட போற? நான் எங்கே போயிட போறேன்? காலையில வர்றேன். மனசுல எதையும் வச்சுக்காத. என்றால் எதிர்பார்ப்புகள் பொடி பொடியாக. சத்யாவின் பெற்றோர் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன மாப்ள, வீட்டுக்கு கிளம்புறீங்களாம்?
அப்படி போகக்கூடாது மாப்ள என்றார் புரியாத பார்வையுடன் வைகுந்தன். சம்பிரதாயமெல்லாம் நம்ம சூழ்நிலைக்காகத்தான் மாமா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் பக்கத்துல இருக்கணும். சத்யாவே முதல்ல அத்தைய கவனிங்கன்னு வற்புறுத்தினா. காலையில வந்துடுறேன். வர்றேன் மாமா அத்தை. வர்றேன் தீபன் கண்களால் விடை பெற்று சென்று விட்டான். அன்று மட்டும் அல்லாமல் அதற்கடுத்து வந்த நாட்களிலும் இரவானதும் அம்மா வீட்டிற்கு சென்று விடுவான். தெருவில் உள்ளவர்களுக்கு விஷயம் கசிய சத்யாவின் தலை தெரிந்தாலே நமுட்டு சிரிப்புடன் கிசுகிசுத்தனர். சாந்தினி ஒரு படி மேலே. ஏன் சத்யா, நிஜமாகவே 2 பேரும் லவ் பண்ணினீங்களா இல்ல ஒன் சைட் லவ்வா? ஏன் அண்ணே அப்படி கேக்குறீங்க? அவர் சைட்ல அப்படி ஒன்றும் தெரியலையே. ஆளை போட்டு அம்மாவை பார்த்துக்க முடியாதா? இவர்தான் ஓடணுமா? வினோதமா இருக்கு. புதுசா கல்யாணம் ஆனவங்க எப்படி இருப்பாங்க? அதுவும் ஆம்பளைங்க. காஞ்ச மாடு கம்மங்கொள்ளையில பாயிற கணக்குல அட்லீஸ்ட் குறைஞ்சது 3 மாசமாவது இருப்பாங்க. பாத்துக்க சத்யா, நீதான் புத்தி உத்தியா நடந்துக்கணும். அவர் எப்பவுமே உன்னையே சுத்தி வர்ற மாதிரி மந்திரம் போடு. தலையணை மந்திரம்தான். அண்ணி கிண்டலாய் மனதை நோகடித்தாலும் அவள் சொன்னதிலும் உண்மை உறைந்திருப்பதை உணர்ந்தாள். கவலைப்பட்டாள், யோசித்தாள். ஏன்பா இங்க வந்துட்ட என்று உள்ளூர பொங்கிய சந்தோஷத்தை மறைத்து கேட்டாள் தாய் மைனாவதி. நேற்று நீ மயங்கி விழுந்ததிலிருந்து என் மனசு எதிலையும் ஒட்டலைமா. அத்தை உடம்பு சரியில்லாம இருக்கிறப்ப நீங்க அங்கே இருக்கிறது தான் நல்லதுன்னு என்னை அனுப்பி வச்சவளே உன் மருமகள் தாம்மா. அவளுக்கு இப்பவே உன் மேல எவ்வளவு அக்கறை தெரியுமா என்றான் சத்யாவையும் விட்டு தராமல். அப்படியா என்றதோடு சரி. அதன் பிறகும் தினமும் இரவில் வந்துவிட கிஞ்சித்தும் தடுக்க முற்படாத மைனாவதி உற்சாகமானாள். சம்பிரதாயங்கள் முடிந்து சத்யா கணவனுடன் புகுந்த வீட்டிற்கு சென்றாள். நிஜத்தில் அன்றுதானே அவர்கள் முதலிரவு. பலவித எதிர்பார்ப்புடன் உடல் முழுக்க ஒருவித அவஸ்தையுடன் நடமாடினாள் சத்யா. அதே சமயம் ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தது. இப்போதும் ஏதாவது காரணம் சொல்லி ராம் அம்மா கூடவே படுத்து கொண்டு விடுவானோ என்று. ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவில்லை. ராம் ரொம்பவே ஆசையுடன், நேசமுடன், காதலின் மூர்க்கமுடன் நடந்து கொண்டான். மனதில் இருந்த பாரமெல்லாம் காணாமல் போனது. திருப்தியும் களைப்பும் அவளை பேரழகியாக காட்டியது. கணவனின் நெஞ்சின் மீது தலை வைத்திருந்தவள் அவன் கன்னத்தை ஆசையுடன் கடித்தாள். எப்பங்க போகலாம்? எங்கேடா? கல்யாணத்துக்கு முன்னாடியே நாம பிளான் பண்ணினோமே, ஹனிமூனுக்கு போகலாம்னு. எப்ப எங்கே போறதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்களா? போகலாம். அதான் எப்ப? அம்மாவுக்கு உடம்பு குணமானதும். அவங்களுக்கு என்ன உடம்புக்கு என்று கேட்க நினைத்து அமைதியானாள். அத்தை ஆரோக்கியமாகத்தானே இருக்காங்க, பிறகேன் இவர் இப்படி சொல்றார்? திருமணத்திற்கு முன்பு ராமுவுக்கும் சத்யாவுடன் ஹனிமூனுக்கு குறைந்தது 20 நாட்களாவது காதல் வானில் சிறகடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் திருமணமானதும் என்னை மறந்துடுவையா ராம் என்று அம்மா கேட்டது அவன் உயிர் வரை வதைத்தது. எந்த சந்தர்ப்பத்திலும் அம்மாவின் மனதில் அப்படியொரு எண்ணம் மறுபடி வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். அதனால் அடக்கி வாசிக்க வேண்டும் என்று முடிவு செய்தவன் தன்னை அம்மா சத்யாவிடம் அடங்கி போய்விட்டான் என்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஹனிமூன் போக வேண்டும் என்ற ஆசையை வழித்தெறிந்து விட்டான். அவளும் கேட்டு கேட்டு சலித்து விட்டாள். கணவனுடன் ஹில் ஸ்டேஷனில் குளிரில் ஒட்டி கொண்டு பூக்கள் உதிர்ந்த ஈரமான பாதையில் நடந்தபடி பனிமேகங்களுடன் மோதி காணாமல் அவனை தேடி அறைக்குள் அவனே உடையாய் இணை பிரியாமல் இன்னும் எத்தனையோ கனவுகள், கற்பனைகள். இதோ திருமணமாகி 2 மாதம் ஆகிவிட்டது. இன்னும் எப்போது? ஏங்க, என்ன சத்யா, உங்ககிட்ட பேசணும். ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன், நைட்டு பேசலாம். புதுசா ஆரம்பிச்ச தொழில், அதிக நேரம் தேவைப்படுது. சரி சொல்லு, ஹனிமூன் எப்ப? கல்யாணமாகி 2 மாசம் ஆயாச்சு. ஆமாங்க, இப்ப போனா ஃப்ரெண்ட்ஸ்கள் கிண்டல் பண்ணுவாங்க. தவிர ஆபீஸை விட்டு ஊரை சுத்தணும்னு வச்சுக்க, வந்ததும் இழுத்து மூட வேண்டியதுதான். இப்பதானே வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் கடக்க வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு. 2-3 வருஷம் ஆகட்டும், ஃபாரினுக்கே போயிட்டு வரலாம். அதுக்கு பேரு ஹனிமூனா? குழந்தை பிறந்துடும். பிறக்கிறதுக்கு முன்னாடி லைஃபை என்ஜாய் பண்றது வேற, பிறந்த பிறகு என்ஜாய் பண்றது வேற என்றால் ஏமாற்றத்துடன். சரி இருக்கட்டுமே,
குழந்தையோடவே போயிட்டு வந்தா போச்சு. என்ன குறைஞ்சிட போகுது? அழகாய் வாயடைத்தான். சத்யாவிற்கு ஏகப்பட்ட வருத்தம். கனவுகளும் கற்பனைகளும் பனிப்புகையிலேயே காணாமல் போயின. ஆனாலும் தன் ஏமாற்றத்தை வெளிக்காட்ட விரும்பாமல் கணவனுடன் இன்னமும் ஒட்டி உறவாடினாள். அன்னையின் அறிவுரை அவளை எப்போதும் எச்சரித்து கொண்டே இருக்கும். அதனால் தன் வெட்கத்தை உதறி கணவனை அடிக்கடி கட்டி அணைத்து முத்தமிடுவாள். நுனிநாக்கால் முகமெங்கும் கோலமிடுவாள். மோவாயை கன்னத்தை பல்பதிய கடிப்பாள். ராமிற்கு பரவசமாகத்தான் இருக்கும். ஆனால் அதையும் மீறி ஒரு யோசனை ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் கேட்டான், என்ன சத்யா, நான் செய்ய வேண்டியதெல்லாம் நீ செய்யற, உனக்கு செக்ஸ் ஃபீலிங்ஸ் அதிகம் என்றான். ஆமாம், அப்படிதான் வச்சுக்கங்களேன். எனக்கு உங்களை பார்த்தாலே கடிச்சு தின்னணும் போல் இருக்கு. அவ்வளோ ஆசை உங்க மேல என்றாள். அவளின் அதீத ஆசை வியப்பை தந்தாலும் அதைவிட அதிகமாய் சந்தோஷத்தையும் தந்தது. அவனும் அவளுக்கு அன்பை தாராளமாய் அள்ளி தந்தான். அதே சமயம் மகன் வீட்டிலிருக்கும் நேரங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளைப் போல் இருவரும் கொஞ்சிக் கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்ததை மைனாவதி கவனிக்க தவறவில்லை. சத்யா கணவனின் அன்பில் திளைத்து பூரித்து முகமெங்கும் பொங்கி வழிய அந்த அழகுடன் வீட்டில் வளைய வந்தவளை பார்க்கையில் திக்கென்று இருந்தது. என் பிள்ளை மாறிவிட்டானா? சத்யா நன்றாகவே சமைத்தாள். ருசித்து சாப்பிட்டான் ராம். ஆனால் மைனாவதிக்கு தான் பிடிக்காமல் போனது. சமையல் சுவையாகத்தான் இருக்கும், நாக்கு கேட்கும், ஆனால் மனசு வீம்பாய் ஒதுக்கும். மகன் இல்லாத நேரங்களில் முகத்தில் அடிப்பது போல் விமர்சிப்பாள். தொட்டதற்கெல்லாம் முகத்தை தூக்கி வைத்துக் கொள்வாள். சத்யா அமைதியாகவே இருப்பாள். ஒரு வார்த்தையும் மாமியாரிடம் பதிலாய் பேசியதில்லை. ஆனால் சில முறை கணவனிடம் மனசு பொறுக்காமல் ஆதங்கத்துடன் சொல்வாள். தன் தாயை பற்றி தன்னிடமே குறை சொல்வதை மட்டுமே அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடினப்பட்டு பொறுமை காத்தவன் ஒரு நாள் கோபமாய் வெடித்து விட்டான். நானும் பார்க்கிறேன், எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற. பெரியவங்க அப்படிதான் பேசுவாங்க, அதை பொறுத்து போக முடியாதா? நீ அவங்களை தெய்வமா நினைக்கணும். எங்க அம்மா எனக்கு எப்பேற்பட்ட பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்க தெரியுமா? ஆனா என் ஆசையை சொன்னதும் மறுபேச்சு பேசாம சரிதாங்க தெரியுமா? சொல்லி காட்டுறேன்னு நினைக்காத. உன் குடும்ப சூழ்நிலைக்கு எங்க வீட்டு மருமகளா வர்றது நடக்கிற விஷயமா? நடந்துடுச்சே. காரணம் யாரு? எங்க அம்மா தானே. அவனின் கோபம் இதயத்தில் அறைய சுருங்கி போனாள். ராமிற்கு அவளை பார்க்கவே சங்கடமாகி விட்டது. கோபத்தில் பேசினானே ஒழிய அவனுக்கு அவள் மீது கொள்ளை காதல் இருந்தது. அவள் முகவாட்டம் அவனை தாக்கியது. இதற்கு பெயர்தானே தாம்பத்தியம். அவளை சமாதானப்படுத்த சத்யாவை 2-3 நாட்கள் அம்மா வீட்டில் கொண்டு போய் விடுவான். அலுவலகத்தில் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி மனைவியை மாமியார் வீட்டிலிருந்தே சினிமா, கோவில் என்று அழைத்துச் செல்வான். மகளை மருமகன் சந்தோஷமாய் வைத்திருப்பது பெற்றவர்களுக்கு மகிழ்ச்சி. அவர்களுக்கு வேண்டியதும் அதுதானே. ஆனால் தன் வீட்டில் இருக்கும்போது மனைவியுடன் வெளியில் செல்ல தயங்குவான். ஓரிரு முறை தவிர கோவிலுக்கு கூட அம்மாவுடன் தான் செல்வான். சின்னஞ்சிறுசுக, நீங்க போயிட்டு வாங்க, நான் வரலைப்பா, கால் வலிக்குது என்று நாசுக்காய் மறுக்கவும் மாட்டாள் மைனாவதி. அவனாகவே மோதிரம், ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொண்டு ஒவ்வொரு முறையும் மாமியார் வீட்டில் தந்ததாக அம்மாவிடம் காட்டுவான். அப்படியாவது அம்மா மனைவியை நேசிக்க மாட்டாளா என்கிற நப்பாசையில் அம்மாவையும் மனைவியையும் தன் இரு கண்களாய் நினைத்தான். அவர்கள் இருவருக்கும் இவன்தானே உலகம். சத்யா உண்டானாள். ராம் குதித்தான். அவன் வாரிசாயிற்றே. பெண்களைப் போலவே ஆண்களும் முழுமையடைவதும் அதிக மகிழ்ச்சி அடைவதும் அவர்கள் தந்தையாகும் போதுதான். வைகுந்தனும் மகாலட்சுமியும் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். மைனாவதிக்கும் சந்தோஷம்தான். இந்த குடும்பத்துக்கு மகனின் பெயரை சொல்லிக்கொண்டு வாரிசு வர போகிறதே. ஆனால் சத்யாவை ஏனோ மனசு ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்றது. அவளை தன் குடும்ப வாரிசை சுமக்கும் ஒரு இயந்திரமாகத்தான் நினைத்தாள். அன்பால் ஒரு வார்த்தை அவளிடமிருந்து சத்யாவுக்கு போய் சேரவே இல்லை. நாக்கு வாய்க்கு ருசியாய் கேட்டது. சமைத்து போட யாரும் இல்லை, அவளாகத்தான் சமைக்க வேண்டும். என்றாவது மகாலட்சுமி அவளுக்கு பிடித்ததை சமைத்து எடுத்து வருவாள். அதுவும் மைனாவதியின் கடுகடு முகம் கண்டு வருவது நின்று போனது. வாந்தி ஒரு பக்கம் அவளை வாட்டியது. சாப்பிட்ட மறுகணமே குமட்டி கொண்டு வர ஓய்ந்து போவாள். சும்மா சொல்லக்கூடாது. ராம் மனைவியை உள்ளங்கையில் தாங்க முடிந்திருந்தால் கண்டிப்பாய் தாங்கியிருப்பான். அவ்வளவு பாசம் காட்டினான். அவளுக்கு பிடித்ததையெல்லாம் வாங்கி தந்தான்.
வெரைட்டியாக கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி ஃப்ரிட்ஜில் நிரப்பினான். 4வது மாதம் தாளிக்கும் வாசனைக்கே வாந்தி எடுத்தாள். நடக்கக்கூட தெம்பின்றி சுருண்டு படுத்து கிடக்கும் மருமகளுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுக்க கூட மனசு வரவில்லை மைனாவதிக்கு. அவள் பாட்டிற்கு சீரியலில் மூழ்கி விடுவாள். எரிச்சலும் ஆத்திரமுமாய் கணவனிடம் கொட்டினாள். உங்க அம்மாவுக்கு எப்படிங்க மனசு வருது? கொஞ்சம் கூட நிக்காம வாந்தி எடுத்துட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டு சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுக்க கூட மனசு வரல. ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து ஆளாக்கி இருந்தா அந்த அருமை புரியும். சொல்லி முடிக்கவில்லை. கண்ணம் சிவந்து போனது அவன் அறைந்த அறையில். வழியில் துடித்து போனவளை பார்த்து கத்தினான். எவ்வளவு தைரியம் உனக்கு? என்கிட்டயே எங்க அம்மாவை பத்தி மட்டமா பேசுறியா? அவங்க என்ன உனக்கு வேலைக்காரியா? இதோ பார் சத்யா, இதுதான் கடைசி. இனி எங்க அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை பேசுனியோ என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அடி தந்த வலியும் அவன் வார்த்தைகள் தந்த வலியும் உள்ளத்தை நைந்து போக வைத்தது. வயிற்றில் குழந்தையை சுமந்திருக்கும் நேரத்திலும் கை நீட்டி அடிக்கிறான் என்றால் எல்லாம் அவன் அம்மாவாலத்தான். அதுவரை மாமியார் மீது வராத விரோத எண்ணம் துளிர்விடத் தொடங்கியது. 7வது மாதம். வயிறு பம் என்று புடைத்திருந்தது. சத்யா ஆசையுடன் அதை தடவினாள். கனமான பொருட்களை தூக்குவதில்லையே தவிர அனைத்து வேலைகளையும் அவளே செய்தாள். எல்லாம் முடித்துவிட்டு கட்டிலில் வந்து படுத்தவளுக்கு அப்போதுதான் உரைத்தது. காலையிலேந்து வயிற்றில் அசைவே இல்லையே. இங்கும் அங்கும் நகர்ந்த இனிய அதிர்வை தரும் குழந்தை இன்று முழுக்க நகரவே இல்லையே. ஒரு நாளைக்கு குறைந்தது 12 முறையாவது அசைவு இருக்கணுமே. என்னாயிற்று? வயிற்றை இங்கும் அங்கும் மெல்ல அழுத்தி பார்த்தாள். என் செல்லமே, என்னாச்சு உனக்கு? எப்பவுமே அம்மாவோட விளையாடுவியே, எட்டி உதைப்பியே, இன்னைக்கு ஏன் அமைதியாயிட்ட? அம்மா பேசுறது கேக்குதா? அம்மா ரொம்ப பயந்து போயிருக்கேன். வா, அம்மா கூட விளையாடவா? மனதிற்குள்ளாக பேசினாள். 5 நிமிடம் சென்றிருக்கும். லேசாக அசைவு தெரிந்தது. இருக்க இருக்க இங்கும் அங்கும் மிதக்க, இடப்புறம் வயிறு புடைக்க, தலை முட்டுவதும் புரிந்தது. சத்யா பரவசமுடன் தடவி கொடுத்தாள். தேங்க்ஸ்டா செல்லம். வளைகாப்பு முடிந்து சத்யா தாய் வீட்டிற்கு வந்தாள். ராம் தினமும் அலுவலகம் முடித்து நேரே மனைவியை பார்த்துவிட்டுதான் வீட்டிற்கு செல்வான். அன்று ஹாஸ்பிட்டலுக்கு வழக்கமாக செக்கப்புக்கு சென்று வந்த பின் இடிந்து போயிருந்தனர் சத்யாவும் அவன் பெற்றோரும். குழந்தையின் தலை திரும்பி இருப்பதால் நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பே இல்லை என்று டாக்டர் கூறிவிட்டார். விஷயம் அறிந்த ராம் ஆறுதலாய் மனைவியின் கையை பற்றி அழுத்தினான். இப்பெல்லாம் சிசரியன்கிறது சாதாரண விஷயம் சத்யா. அதுவும் நார்மல் டெலிவரியோட வலிக்கு பயந்தே அவங்களே சிசேரியன் பண்ண சொல்லிடுறது கேஷுவலா நடக்குது. பயப்படாதே. மாமா, சத்யாவை எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? டாக்டர்ஸ் திறமைசாலியா இருக்கிறது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டலோட சுத்தம், நர்ஸ்களோட அணுகுமுறைன்னு எல்லாத்தையும் சரிபார்க்க வேண்டியிருக்கு. இந்த ஏரியாவிலேயே கிட்டத்தட்ட 8 பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு போல, விசாரிச்சிடுங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டலா? திக்கென்று மனைவியை திரும்பி பார்த்தார். என்ன என்றான் புரியாமல். அது சொல்லுங்க மாமா. சத்யாவும் விஷயம் புரிந்து தலை கவிழ்ந்து கொண்டாள். ஆபரேஷன் வேற. ஆமாம், குறைஞ்சது 30-40,000 ஆகும் மாப்ள. எங்களால் அந்த அளவுக்கு செலவு பண்ணி பார்த்துக்க முடிகிற நிலைமையில இல்ல. அதான் கார்ப்பரேஷன் ஆஸ்பத்திரியில சேர்க்கலாம்னு. என்னது, கார்ப்பரேஷன் ஆஸ்பத்திரியிலா? பொங்கி வந்த கோபத்தை சிரமப்பட்டு அடக்கினான். என் குழந்தை கார்ப்பரேஷன் ஆஸ்பத்திரியில பிறக்கிறதா? பாருங்க மாமா, நான் அதுக்காக அரசாங்க ஆஸ்பத்திரியை குறை சொல்லல. எங்க வசதிக்கு எங்க வாரிசு அங்கே பிறக்கிறது கௌரவ குறைச்சல். நாளைக்கு எங்க உறவுக்காரங்க ரொம்ப மட்டமா பேசுவாங்க. அதனால. வைகுந்தன் பரிதாபமாய் பார்த்தார். நீங்க நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுங்க. ஆகிற செலவை நான் பார்த்துக்கிறேன். சத்யா தலை தூக்கி கணவனை கண் கலங்க பார்த்தாள். மாமனாரும் மாமியாரும் சொல்ல வார்த்தைகள் கிடைக்காமல் நெக்குருகினர். மனைவியுடன் அறைக்குள் வந்தான் ராம். சத்யா அவன் நெஞ்சில் புகம் புதைத்து விசும்பினாள். ஏய், என்ன? உங்க முகத்துல முழிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குங்க. ஏன்? ரிக்ஷா ஓட்டுறவன் கூட மாமியார் வீட்டிலேருந்து இது வேணும் அது வேணும்னு சட்டதிட்டமாய் பேசி வாங்கிக்கிறாங்க. ஆனா உங்க தகுதிக்கு நீங்க அந்தஸ்தான இடத்துல கல்யாணம் பண்ணியிருக்கலாம். என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால தானே உங்களுக்கு இத்தனை செலவு. பைத்தியம்.
இதுக்கு அழற? பணக்கார வீட்டு மாப்பிள்ளை ஆகிறது ஈஸியான விஷயம்தான். ஆனா மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லோருக்கும் வாய்க்கிற விஷயமா என்ன? காதலும் கல்யாணமும் கொடுக்கல் வாங்கல் விஷயமா என்ன? ஒரு விஷயத்தை தவிர அன்பு மட்டும்தான் புரியுதா? கௌரவ விஷயங்கிறது அடுத்த பட்சம்தான். முதல்ல நீயும் குழந்தையும் ஆரோக்கியமா சேஃபா இருக்கணுங்கிறது தான் முக்கியம். இந்த செலவு கூட உங்க அம்மா அப்பாவுக்கா செய்யறேன், என் பொண்டாட்டி குழந்தைக்காகத்தானே. ஃபீல் பண்ணாம ஹாப்பியா இரு. என்றாள், இன்னும் அழுத்தமாய் முகம் புதைத்து. சரி, குழந்தைக்கு பேர் செலக்ட் பண்ணிட்டியா? நிறைய பேர் எழுதி வச்சிருக்கேன். சொல்லு பார்ப்போம். மனசுல தான் வச்சுக்கணும், சொல்லக்கூடாது. சென்டிமெண்ட் ஓகே விடு. என்ன குழந்தை வேணும்? பெண் குழந்தை வேணும். ஆனா பிறக்க போறது ஆண் குழந்தைதான். எப்படி அவ்வளோ உறுதியா சொல்ற? மனசு சொல்லுது. அடிக்கடி கனவுல ஒரு ஆண் குழந்தை வருது. அப்படியே உங்க சாயல்ல அழகா. எங்க அம்மா சாயல்ல பிறந்தா சந்தோஷம். அதெல்லாம் கிடையாது, உங்க சாயல்ல தான் பிறக்கும். என் பிள்ளை அவங்க பாட்டியை உதைக்க போறான் பாருங்க. என் செல்லத்துக்கு எங்க அம்மாவை பத்தி பேசலன்னா தூக்கமே வராது இல்ல? வலிக்காமல் அவள் கன்னத்தை செல்லமாய் கிள்ளினான். டாக்டர் குறித்த நாளில் ஆபரேஷன் மூலம் அழகான ஆண் குழந்தை பிறந்தது. நல்ல எடையுடன், தலை நிறைய முடியுடன், வெள்ளை வெள்ளேர் என்று அப்பாவின் சாயலில் பிறந்தது. ராம் குழந்தையை பார்த்து அடைந்த சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. மனைவியின் நெற்றியில் இதழ் பதித்து, பையன் சூப்பராய் இருக்கான் சத்யா, தேங்க்ஸ் டா என்றான். மைனாவதி கைகள் நடுங்க, கண்கள் மினுக்க அள்ளி அணைத்து கொண்டாள். என் பேரன், என் குலக்கொழுந்து, என் ராஜா. பார்த்து பார்த்து, கொஞ்சம் மிச்சம் வைங்கம்மா என்று கிண்டல் செய்தான் ராம். என் பேரனை என்கிட்டயே கொடுத்துடுதா, நானே வளர்த்துக்கிறேன். எடுத்துக்கம்மா, உன் பேரன் உனக்கில்லாத உரிமையா? உன் இஷ்டப்படி வளர்த்துக்க, நாங்க இன்னொன்று பெத்துக்கிறோம் என்றான். இல்லை, இது என் பிள்ளை, நான் தான் வளர்ப்பேன். சற்று அழுத்தமாகவே மாமியாரிடமிருந்து குழந்தையை பிடுங்கி அணைத்து கொண்டாள் சத்யா. அதை பார்த்து ராம் வாய்விட்டு சிரித்தான். சரி சரி வச்சுக்க என்றான். மைனாவதி வெறுப்பு கக்கும் விழிகளுடன் மருமகளை பார்த்தாள். வாழ்க்கை என்பது இத்தனை இனிமையானதாய் இருக்குமா என்ன என்ற ஆச்சரியம் சத்யாவிற்கு அடிக்கடி எழுந்தது. அவளின் செல்ல குழந்தை வாழ்வின் அத்தனை சந்தோஷங்களை கூடவே அள்ளி கொண்டு வந்திருந்தான். உழைத்து களைத்து வந்த ராமிற்கு மிகப்பெரிய எனர்ஜி டானிக்காக இருந்தான் குழந்தை அபிலாஷ். மாதங்கள் பல கடந்திருந்தன. அபிலாஷ் தவழ ஆரம்பித்திருந்தான். அவன் பின்னேயே தவழ்ந்து செல்வது இருவருக்கும் பொழுதுபோக்கு. மைனாவதியும் பேரனை தரையில் விடுவதில்லை. எந்நேரமும் தூக்கி கொஞ்சிக் கொண்டிருப்பாள். அபிலாஷின் பொக்கைவாய் சிரிப்பில் உலகம் மறந்திருந்தனர். அதற்கும் திருஷ்டிப்பட்டு விட்டது போலும். ஒரு நாள் குழந்தைக்கு தடுப்பூசி போடுவதற்காக கணவனுடன் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றிருந்தாள் சத்யா. ராமாயணம் புத்தகம் ஒன்று 2 வாரமாக காணவில்லை. மைனாவதிக்கு தினமும் அதில் 10 பக்கமாவது வாசித்தால்தான் பொழுது பூர்த்தியாகும். எங்கே போயிருக்கும்? ஒரு முறை சத்யா அதை எடுத்து புரட்டியதாய் நினைவு. நிறைய புத்தகங்களை படிக்கும் பழக்கமுடையவள்தான் அவளும். அவளின் அறையில் இருக்கும் கபோர்டில் ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கும். போய் பார்க்கலாமா? தயக்கம் எழுந்தது. ஏன் போனால் என்ன? என் வீடு இது. அவள் இங்கு இருப்பதால் அந்த அறை அவளுக்கு சொந்தமாகி விடுமா என்ன? மைனாவதி அறைக்குள் சென்றாள். அவள் மட்டுமா? கூடவே விதியும்தான். அறை சுத்தமாக பாந்தமாக இருந்தது. இத்தனைக்கும் அபிலாஷ் நிமிடத்திற்கொரு முறை களைத்து போட்டு விளையாடியும். அலமாரியில் அழகான புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. தடிமனாய் இருந்த புத்தகங்களில் பார்வையை ஓடவிட்டு எடுத்து பார்த்து அதே இடத்தில் வைத்து கொண்டிருந்தாள். அப்படி ஒரு புத்தகத்தை இழுத்தபோது கூடவே 7-8 புத்தகங்கள் கீழே விழுந்தன. மைனாவதி அவற்றை எடுத்து அடுக்கினாள். அதில் ஒரு பைண்டிங் பண்ணப்பட்டிருந்த புத்தகம் அட்டை பிய்ந்து மல்லாந்திருக்க எடுத்தாள். அதனுள்ளிருந்து ஒரு கவர் விழுந்தது. அதையும் எடுத்து புத்தகத்தினுள் வைக்க போனவள் என்ன நினைத்தாலோ பிரித்து பார்த்தாள். முதலில் ஒரு இளைஞனின் கலர் போட்டோ விழுந்தது. யார் இவன்? சத்யாவின் அண்ணனா? இல்லையே, அவனை ஒரு முறை பார்த்திருக்கிறேனே. கொஞ்சம் கருப்பாய் அவள் சாயலில் இருப்பான். இவன் யார்?
இதென்ன? இன்னும் விரலில் நிருட கவரினுள் ஏதோ பேப்பர் இருப்பது தெரிந்தது. எடுத்தாள், பிரித்தாள். கடிதம் முத்தான கையெழுத்தில். ஆரம்பமே என்னுயிர் சத்யாவுக்கு என்று இருக்க துணுக்குற்றாள். என்ன கடிதம் இது? கண்களை அவசரமாய் ஓடவிட்டாள். என்னுயிர் சத்யாவுக்கு. உன் இதயத்தில் வாழும் மகேந்திரன் எழுதி கொள்வது. நாம் வழக்கமாய் சந்திக்கும் இடத்தில் கடந்த 1 வாரமாய் காத்திருந்து ஏமாந்து போகிறேன். என் மீது இன்னும் கோபமா செல்லம்? நீ என்னவள் என்ற உரிமையினால் தானே முத்தமிட்டேன், அதுவும் கன்னத்தில். அதற்கு கூட தகுதியற்றவனா நான்? அன்றிலிருந்து என்னிடம் பேசக்கூட மறுக்கிறாய். நான் செய்தது தவறில்லை என்பது என் கருத்து. தவறென்று நீ நினைத்தால் மன்னித்துவிடு. நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. உனக்காக அதே இடத்தில் காத்திருக்கிறேன். இத்துடன் என் போட்டோ இணைத்துள்ளேன். இந்த 1 வாரத்தில் என் முகம் மறந்திருக்குமோ என்ற கவலையால். இப்படிக்கு உன்னுயிர் மகேந்திரன். 10/11/2000 பிராக்கெட்ல. படித்து முடித்தவளின் உடம்பெங்கும் வியர்த்து கொட்டியது. கைகள் நடுங்கின. என்ன கன்றாவி இது? அந்த பழிகாரி எவனையோ காதலிச்சிருக்கா. கடிதத்தையும் போட்டோவையும் பத்திரமா ஒளிச்சு வச்சிருக்கா. போயும் என் பிள்ளை அந்த சாக்கடையிலா போய் விழணும். ஒருவேளை அவனுக்கும் விஷயம் தெரியுமோ? தெரிஞ்சுதான் வாழ்க்கை கொடுத்திருக்கானோ? வரட்டும். மனதில் எரிமலை குழம்பாய் கோபம் கொதிக்க காத்திருந்தாள். சிரிப்பு சத்தத்துடன் வந்திறங்கினர் தம்பதிகள். பாட்டியை பார்த்ததும் அபிலாஷ் தாவினான். வாங்கி கொண்டாள். ஏமா டல்லா தெரிகிற? உடம்புக்கு முடியலையா என்றான் தனையன். இல்லைப்பா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? சொல்லுமா. தனியா பேசணும். அடுத்த கணமே நகர்ந்து விட்டாள் சத்யா. வா இப்படி என்று மகனை தன் அறைக்குள் அழைத்து சென்றாள். இந்தா, இதை பிரிச்சு பார். என்னம்மா இது? அசிங்கம்டா, என் குடும்பத்துக்கு வந்த கேடு. படி. குழப்பத்துடன் பிரித்தவன் படிக்க படிக்க முகம் மாறிக்கொண்டே இருந்தது. இவ பவிசு பற்றி ஏற்கனவே உனக்கு தெரியுமாராம்? இல்லை என்று தலையாட்டியவனை கனமாய் நெஞ்சின் மீது ஏதோ ஒன்று அழுத்தியது போல் வலித்தது. என்ன இது? ஏன்? எப்படி? சத்யாவா? குழந்தையைப் போல மெத்து மெத்தென்று மேலே விழுந்து காதலாய் விளையாடியவளின் நெஞ்சில் ஏற்கனவே ஒரு காதலா? வருடங்கள் கடந்திருந்தாலும் கடிதத்தை கிழித்து போடாமல் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறாள் என்றால் அவனை இன்னும் உள்ளத்தில் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறாள் என்றுதானே அர்த்தம். ஏற்கனவே ஒருத்தனை காதலித்து அவனுக்கு அடுத்த நிலையில் நான் தானா? நினைப்பே கசப்பாய் இருந்தது. எனக்கென்று படைக்கப்பட்டவள் இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயத்தை மறைத்து என்னை காதலித்தாள். அதெப்படி முடியும்? ஒருத்தனை நினைத்த நெஞ்சம் இன்னொருவனை எப்படி ஏற்கும்? இது நாள் வரையில் எச்சில் பண்டத்தையா சாப்பிட்டு வந்தேன். இதோ பார் ராம், அவ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. அம்மா, என்னை கொஞ்சம் தனியா விடுமா. இதுல யோசிக்க என்ன இருக்கு? என் குடும்ப மானமே போச்சு. இந்த வீட்டுக்கு சொன்னா புரியாது. அதட்டலாய் வந்தது குரல். முறைத்துவிட்டு போய்விட்டாள். சற்று நேரம் பொறுத்து தன் அறைக்கு சென்றான். குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருந்தவள் ஜாக்கெட்டை சரி பண்ணி உறங்கிய அபிலாஷை தொட்டிலில் படுக்க வைத்தாள். இவனை பார்த்ததும் சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா என்று கேட்டாள். சத்யா. என்னங்க? காதலை பத்தி என்ன நினைக்கிற? என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? கேட்டதுக்கு பதில் வார்த்தைகளால் சொல்லிட முடியுமாங்க? கடவுள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசே நீங்களும் உங்க காதலும் தான். அப்படியா? சரி, இதென்ன கடிதம்? அவன் நீட்டியதை இயல்பாய் வாங்கி பார்த்தவள் மிக மிக அதிர்ந்தாள். இது இது எப்படி இவரிடம்? தலை சுற்றியது. பயத்தில் கண்கள் இருண்டன. மிக மிக கடினப்பட்டு சற்று சூழலை உணர்ந்தாள் சத்யா. நாடி நரம்புகளில் ஊடுருவி உடம்பெங்கும் நடுக்கம் பரவியது. சொல்லு சத்யா, யார் அந்த மகேந்திரன்? சத்யா கண்ணீர் மல்க தலை கவிழ்ந்திருந்தாள். சொல்லுன்றல்ல. ஏமாந்தவன் கேள்வி கேட்க கூடாதா? ஐயோ, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நான் உங்களை எந்த அளவு நேசிக்கிறேன்னு. வசனம் பேசாதே, பதிலை சொல்லு. மகேந்திரன் யார்? அவன் என்னை காதலிச்சான். நீ? அது அது நான் அப்ப சின்ன பொண்ணுங்க, உலகம் புரியாத வயசு. ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். அவன் விரட்டி விரட்டி காதலிச்சான். அந்த இன்ஃபாக்சுவேஷன்ல காதல்னு நினைச்சு நானும் காதலிச்ச. இல்லைங்க, விவரம் தெரிஞ்சு நான் நேசிச்ச ஒரே ஆண் நீங்க தான்.
என்ன அழகாய் பேசல சத்யா. முத்தம் வரைக்கும் இடம் கொடுத்திருக்க. யார் கண்டது அதற்கு மேலும்? ப்ளீஸ் ப்ளீஸ் அபாண்டமா பேசாதீங்க. 16, 17 வயசுல காதலை பத்தி என்னங்க தெரியும்? அவன் தப்பானவன்னு தெரிஞ்சதும் அவனை ஒரேடியா தலைமுழுகினேங்க. ஓஹோ, அதனாலதான் அவன் கொடுத்த லெட்டரையும் போட்டோவையும் பத்திரமா வச்சிருக்கியாக்கும். உண்மையே சொல்றேங்க. அவன் எனக்கு நிறையவே கடிதம் கொடுத்தான். எல்லாத்தையும் கிழிச்செறிஞ்சிட்டேன். இது மட்டும் எப்படியோ எதுலையோ தங்கிடுச்சு. ஏன் இத்தனை பெரிய விஷயத்தையும் என்கிட்ட மறைச்ச? பயமா இருந்துச்சுங்க. அதனால என்னை வெறுத்திடுவீங்களோன்னு. என் மனசுல உங்களை தவிர யாரும் இல்லை. அப்படி இருக்கு ஏன் இதையெல்லாம் சொல்லி வீணா மனத்தாங்களை உண்டு பண்ணணும்னு? சத்யா, நீ சொல்றதுல எத்தனை சதவீதம் உண்மை எத்தனை சதவீதம் பொய்ன்னு நான் கண்டறிய விரும்பல. அந்த மகேந்திரன் இப்ப எங்கே இருக்கான், என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்க கூட விரும்பல. அவன் அப்பவே அவங்க அப்பாவுக்கு மாற்றல் வந்ததால் நார்த் சைட்ல. நான் தான் தெரிஞ்சுக்க விரும்பலேன்னு சொல்றேன்ல என்றான் அனல் கக்க. வாயடைத்து போனாள். நடந்ததெல்லாம் சரியா தப்பான்னு பகுத்து பார்க்கிற விசாலமான மனசும் எனக்கில்ல. நான் அப்பட்டமா ஏமாத்தப்பட்டிருக்கேன். எனக்குன்னு வர்றவ மனசாலும் உடம்பாலும் சிறு கீறல் கூட இல்லாம இருக்கணும்னு சின்ன வயசுலேருந்தே எதிர்பார்ப்பேன், ஆசைப்பட்டேன். உன் கடந்த கால வாழ்க்கையை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. நீ அப்பவே சொல்லி இருந்தா நம்ம கல்யாணமே நடந்திருக்காது. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு தெரிஞ்சதால நாம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாது. என்ன சொல்றீங்க? சத்யாவிற்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. நாம பிரியறதை தவிர வேற எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஐயோ, பேசுறது நீங்க தானா? அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. என்னால முடியாதுங்க அழுதாள். என்னால முடியும் என்றான் அழுத்தமாக. நான் மறைச்சது தப்புதாங்க. அதுக்காக வேற என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க. என்னை கைவிட்டுடாதீங்க. நீ வேற ஒருத்தனை காதலிச்சதையே தப்புங்கிறேன். மறைக்காம சொல்லி இருந்தாலும் கல்யாணம் அது இதுன்னு எங்க அம்மா மனசை கஷ்டப்படுத்தாம இருந்திருப்பேன். என்னை விட்டு சத்யா. இங்கே இருந்து மேலும் என்னை அசிங்கப்படுத்தாதே. வார்த்தைகளால் அசிங்கப்படுத்தினான். என்ன நடக்கிறது இங்கே? 16 வயது வாழ்க்கையை முடிவு செய்கிற வயதா? ஒவ்வொரு பெண்ணின் ஆணின் பள்ளி பருவத்திலும் பெரும்பாலும் எட்டி பார்க்கும் சலனம்தானே இது. ஏன் இவர் கடந்த வாழ்க்கையில் எந்த பெண்ணையும் பார்த்து சலனப்படாமல் இருந்திருப்பாரா? காதலுக்கும் சலனத்துக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கிறதே. அந்த மகேந்திரன் தப்பானவன் என்று தெரிந்ததும் ஒதுங்கினேனே. அவன் முகம் நினைவு பெட்டகத்திலிருந்து எப்போதே அழிந்து போனதே. இவர் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தருகிறாரே. என்னால் எப்படி முடியும்? அவரை பிரியறதா நினைக்கும் போது உயிர் பிரிந்து போய்விடும் போல் இருக்கிறதே. அந்த வீட்டில் ஒவ்வொரு வினாடியும் வேண்டாத கசப்புடனும் மௌனத்துடனே இறந்தன. சத்யா அழுதழுது நெஞ்சம் வறண்டு போனாள். மைனாவதியோ ஆர்ப்பாட்டமே நடத்தி கொண்டிருந்தாள். நாக்குதான் பெண்ணுக்கு வாழ், அது எப்போதும் துருப்பிடிப்பதே இல்லை. மைனாவதி தன் நாக்கால் அவளை சுழற்றி சுழற்றி அடித்தாள். அவளை கேவலமாய் விமர்சித்தாள். அவள் இருக்கும் வீட்டில் தான் இருக்க மாட்டேன் என்று முரண்டு பிடித்தாள். அலுவலகம் போனாலும் அதே சிந்தனை. வீட்டிற்கு வரவும் பிடிக்கவில்லை. சத்யா முகம் பார்க்க பிடிக்கவில்லை. அம்மாவின் கத்தல் பிடிக்கவில்லை. பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருந்தது. அம்மா தீவிரமாய் இருந்தாள். தன் வார்த்தைக்கு செவி சாய்க்கவில்லை என்று அவள் வீட்டை விட்டு வெளியேற அவளை தடுப்பதற்குள் தாவு தீர்ந்து போயிற்று. சத்யா எவ்வளவோ மன்றாடியும் அவளை அவளின் பெற்றோரிடம் ஒப்படைக்க அழைத்து வந்தான். பெட்டியுடன் முகவாட்டத்துடன் மகளையும் மாப்பிள்ளையையும் பார்த்ததும் ஏதோ பிரச்சனை என்றுதான் நினைத்தனர் அவளை பெற்றவர்கள். வாங்க மாப்ள. தீபன், சேர் எடுத்து போடு. மகா, காஃபி போட்டு எடுத்துட்டு வா. பரவாயில்லைங்க, காஃபி எல்லாம் வேண்டாம். உங்க பொண்ணை விட்டுட்டு போகத்தான் வந்தேன். விட்டுட்டு? குழம்பியவர், நீங்க எங்கேயாவது ஊருக்கு போறீங்களா மாப்ள? இல்லைங்க, இனி உங்க பொண்ணு உங்களோட தான் இருப்பா நிரந்தரமா. என்ன சொல்றீங்க மாப்ள? தூக்கி வாரி போட்டது அங்கிருந்த அனைவருக்கும். தயவு செய்து என்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறத நிறுத்துங்க முதல்ல. விஷயம் விபரீதமானது என்று புரியவே அரண்டு போயினர். ஏன் ஏன் இப்படியெல்லாம்? நான் உங்க தங்கையை டைவர்ஸ் பண்ண போகிறேன் மிஸ்டர் தீபன். என்ன சார், நீங்க பாட்டுக்கு தலையும் இல்லாம வாலும் இல்லாம என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க. என்னமோ மல்லிகை கடையில சர்க்கரை ரவை வாங்கிட்டு வேண்டாம்னு திருப்பி தர்ற மாதிரி சத்யாவை வேண்டாம்னு தள்ளிட்டு போனா என்ன அர்த்தம்? நியாயமான கோபம் மிஸ்டர் தீபன்.
உங்க தங்கை மலிவான நடத்தை உள்ளவங்கிறதால வேண்டாங்கிறேன். போதுமா காரணம்? இதோ பாருங்க, என் தங்கையை அசிங்கமா பேசுனீங்கன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இந்த கோபத்தையும் அக்கறையையும் அவளை வளர்க்கறதுல காட்டியிருந்தா இந்த அவமானம் நேர்ந்திருக்காதே தீபன். இந்தாங்க, இதை படிச்சு பாருங்க, உங்க அன்பு தங்கையோட யோக்கியதையை. சத்யா கூனை குறுகி மகனை இறுக்கி அணைத்து கொண்டு கண்ணீர் வடித்தாள். படித்த தீபன் முகம் சிவக்க சத்யாவை பார்த்து தூ என்று காரி துப்பினான். அடுத்தடுத்து கடிதம் கைமாற சத்யாவிற்கு எதிரான காட்சிகள் அரங்கேறின. காதல் என்பதையே தீண்டத்தகாத வார்த்தையாக கருதியிருந்த குடும்பம் மகள் ஒருவனை காதலிக்கிறாள் என்பதையே ஏற்றுக்கொள்ள முடியாமல் திணறி வேறு வழியின்றி அவர்களின் உறுதியான அன்பிற்கு கட்டுப்பட வேண்டியிருந்தது. அப்படி இருக்க மகள் அதற்கு முன்பே இன்னொரு காதலில் ஈடுபட்டாள் என்ற ஆதாரத்துடன் சொல்லும்போது எப்படி ஜீரணிக்க முடியும்? சத்யாவின் மேல் கேவலமான பார்வைகள் மொய்த்தன, வெறுத்தன. கௌரவமான குடும்பம் எங்களோடது, எல்லாத்தையும் மறைச்சு உங்க பொண்ணு என்னை ஏமாத்திட்டா. ஆனது ஆச்சு, மறந்து மன்னிச்சு ஏத்துக்கங்கன்னு தயவு பண்ணி யாரும் டயலாக் பேசாதீங்க. நான் மகான் அல்ல. இந்த 1.5 வருஷம் வாழ்ந்ததையே ரொம்ப அசிங்கமா நினைக்கிறேன். இந்த குழந்தை என்னோடது, அதை உறுதியா சொல்ல முடியும். அதனால என் குழந்தையை என்கிட்ட ஒப்படைச்சிட சொல்லுங்க. உங்க பொண்ணை நீங்களே வச்சுக்கங்க. சார், உங்களுக்கு வேண்டாம்னா தூக்கி எறிஞ்சிட்டு போங்க. அதுக்கேன் எங்க தலையில கட்ட நினைக்கிறீங்க? நாங்களும் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். தங்கச்சி வாழா வெட்டியா வந்திருக்கா, வரதட்சணை கொடுமையால வந்திருக்கானா அது ஒரு பேரு. ஆனா கல்யாணத்துக்கு முன்னால வேறு ஒருத்தனை லவ் பண்ண காரணத்துக்காக இவளை கொண்டு வந்து விடுறீங்கன்னா நாங்களும் குடும்பத்தோட தூக்குல தான் தொங்கணும். எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கு. இவளுக்காக என் பெண்ணோட வாழ்க்கைய சீரழிக்க விரும்பல. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அவ செத்து போயிட்டா. இதோ அவளை பெத்தவங்க, அவங்க அவளை வச்சு காப்பாத்திக்கிறதா இருந்தா தாராளமா தனியா போய் வச்சுக்கிட்டோம். அவங்க கிட்டயே பேசிக்கங்க சார் என்றான் தீபன். என்ன தீபன் அப்படி சொல்லிட்ட? நாங்க மட்டும் என்ன மானம் போய் வாழறவங்களா? எனக்கு பெண்ணே இல்ல, அவளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க அவளை விரட்டுவீங்களோ வச்சுக்குவீங்களோ இல்ல எரிப்பீங்களோ எங்களுக்கு தெரியாது. தயவு பண்ணி அவளை வெளியே கூட்டிட்டு போங்க என்றார் வைகுந்தன். மகாலட்சுமி தான் அலைப்பாய்ந்தாள். பெற்ற வயிறு எரிந்தது. ஆளாளுக்கு பேசுறாங்களே, என் குழந்தை பேச சந்தர்ப்பம் தராமல், அவள் மனதில் என்ன இருக்கிறதென்று தெரியாமல் என்ன பேசுகிறார் இவரும்? கண்கள் பொங்கின. அப்பா நீங்களுமா? சத்யா நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் கேட்டாள். கூப்பிடாதே தாயே, உன் வாயால என்னை அப்படி சொல்லி கூப்பிடாதே. நாங்க என் பிள்ளைய நம்பி வாழ்றவங்க. இங்க நின்னு அதுல மண்ணள்ளி போற்றாத போ. சத்யா சிரித்து கொண்டாள். பாவம், இவர்களும் தான் என்ன செய்வார்கள்? தீபனின் நிழலில் வாழ்பவர்கள். என்னால் எதற்கு அதற்கும் கேடு. ஆமாம், நான் என்ன தவறு செய்துவிட்டேன் என்று ஆளாளுக்கு என்னை பந்தாடுகிறார். ஒரு நிமிஷம் என்றாள். அது நேரம் வரை கவிழ்ந்திருந்த தலையை நிமிர்த்தி, உங்க எல்லோரையும் புரிஞ்சுக்க கடவுள் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததாகவே நினைச்சுக்கிறேன். வேற எதையும் பேச விரும்பவில்லை. என்னாலையும் தனியா வாழ முடியும். என் குழந்தையை வளர்த்து ஆளாக்க முடியும். உதவின்னு உங்களை தேடி வந்தா செருப்பால அடிங்க. ஹலோ, நீங்க எங்கே வேணும்னாலும் போங்க. என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. பாருங்க மிஸ்டர் ராம், நான் இன்னமும் உங்களை மதிக்கிறேன். பணம் அழகுன்னு முக்கியத்துவம் தராம அன்புக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்க உயர்ந்த உள்ளத்துக்காக நான் உங்களை குறைத்து பேச விரும்பல. உங்களுக்கு அபிலாஷ் கிட்ட எந்த அளவு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கும் உரிமை இருக்கு. ஏன்னா 10 மாசம் சுமந்து வலிக்க வலிக்க பெத்தவ நான். இப்பவும் உங்க அம்மா உங்களை உரிமை கொண்டாடலையா? உன்னை விட எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம்னு நீங்க என்கிட்ட சொன்னதில்லையா? தொப்புள் கொடி உறவுங்கிறது சாதாரணமானதா என்ன? அதனால அபிலாஷ் எப்பவும் என்கிட்ட தான் இருப்பான். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். அவன் மூலமா எத்தனை குழந்தை வேணும்னாலும் பெத்துக்கங்க. ஆனா எனக்கு இப்பவும் சரி எப்பவும் சரி என் பிள்ளை மட்டும் தானே உறவு. நீ என்ன பேசினாலும் சரி, என் பிள்ளை எனக்கு வேணும். வற்புறுத்தினீங்கன்னா எங்க 2 பேரையும் உயிரோட பார்க்க மாட்டீங்க. என்ன மிரட்டுறியா? என் குழந்தைய கோர்ட்டு மூலமாகவே வாங்கி கொள்ள எனக்கு தெரியும். கோபத்துடன் சவால் விட்டு காரில் ஏறி சென்றான் ராம். தோளில் குழந்தையும் கையில் பெட்டியுமாக பிறந்த வீட்டை கூட திரும்பி பார்த்த மனமின்றி நடந்தாள் சத்யா. தற்காலிகமாக தன் தோழியின் வீட்டில் சில நாட்கள் தங்கினாள். வேலைக்கு மனு போட ராமிடமிருந்து தன் டிகிரி சர்டிபிகேட்டுகளை கேட்டாள்.
அது கிடைத்தால் வேலைக்கு சென்று விடுவாளே, அதனால் கண்ணெதிரே கிழித்து போட்டான். அப்ளை பண்ணி டூப்ளிகேட் சர்டிபிகேட் வாங்க பணமோ அவகாசமோ இல்லாததால் வேறு வேலை தேடத் தொடங்கினாள். தோழியின் உறவினர்கள் மூலமாக வீடு வீடாய் சென்று கணக்கெடுக்கும் மார்க்கெட்டிங் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை கிடைத்தது. குழந்தையை தோழியின் வீட்டில் விட்டுச் சென்றார். கடினமான உழைப்பு, இயந்திரத்தனமான உலகில் நேரங்களை எண்ணி செலவிடும் மனிதர்களில் இப்படி வீடு வீடாய் வரும் ரெப்ரசன்டேட்டிவ்களை மதித்து பதில் செல்பவர்கள் எத்தனை பேர்? என்னமோ வீட்டை நோட்டம் விட்டு கொள்ளையடிக்கவே வருவது போலவே விரட்டுவதும் முகம் சுளிப்பதும். அவர்களும் மனிதர்கள், அதுதான் அவர்கள் தொழில் என்று எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறார்கள்? கணக்கெடுக்கும் வீட்டின் எண்ணிக்கையை கொண்டுதானே அவர்களுக்கு கமிஷன் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அனுபவம் சத்யாவுக்கும் நேர்ந்தது. நானும் இதே வேலை பார்ப்பவர்களை மதித்து பதில் சொல்லாமல் பிஸியாய் இருக்கிறேன் என்று அனுப்பிவிடவில்லையா? அவளுக்கும் அதே மாதிரி பதில்கள் நிறையவே கிடைத்தன. ஆனால் சோர்ந்து போகவில்லை. குழந்தையின் முகம் நினைவிற்கு வரும். டானிக் பருகியது போல் சுறுசுறுப்பாகி விடுவாள். அலைந்தாள், திரிந்தாள், கஷ்டப்பட்டு சம்பாதித்தாள். கண்ணுக்கு கண்ணான குழந்தையின் முகம் பார்த்து வேதனைகள் மறந்தாள். சின்னதாய் தனி வீடு பார்த்தாள். தன் தேவைகளை குறைத்தாள். வருமானம் வீட்டு வாடகைக்கும் குழந்தையின் பராமரிப்பிற்காகவுமே சரியாயிருந்தது. அவளின் உணவு குறைந்தது, உடல் இளைத்தது. ஆனாலும் வைராகியமாய் உழைத்தாள். அலுவலகம் முடிந்ததும் நேரே குழந்தையை பார்க்க வந்து விடுவான் ராம். வீட்டிற்குள்ளே வரமாட்டான். வாசலில் தன் காரில் வைத்து மகனிடம் கொஞ்சுவான். அவளிடம் விவாகரத்து கேட்டும் குழந்தையை ஒப்படைக்கச் சொல்லியும் கேஸ் போட்டிருந்தான். சத்யா தைரியமாய் நம்பிக்கையாய் இருந்தாள். அபிலாஷ் தனக்குதான் என்பதில் உறுதியாய் இருந்தாள். அவள் வீட்டிற்கு எதிரே காலிமனை இருந்தது. அங்கே அவளையே பார்த்தபடி ஒரு ஆண் நிற்பதை சில நாட்கள் கழித்தே உணர்ந்தாள். அவன் தன்னையே பார்ப்பதும் அவள் பார்த்தால் இழிப்பதுமாய் நடுங்கினாள். பாதுகாப்பில்லாத பெண் என்பதை நோட்டம் விட்டிருந்தவன் ஒரு நாள் வீட்டிற்குள்ளேயே நுழைந்து விட்டான். அவனை எதிர்பார்க்காத சத்யா பயத்தில் மூச்சு விடவும் மறந்தாள். பயத்தில் காய்ச்சலே வந்துவிட்டது சத்யாவுக்கு. நினைத்து பார்க்க கூட பயந்தாள். அன்று உள்ளே நுழைந்த அந்த காலிப்பயலின் பார்வையும் சிரிப்பும். ஏய் ஏய், யார் நீ? ஏன் உள்ள வந்த? வெளியே போ. குழந்தைய வச்சுக்கிட்டு தனியா இருக்க போல. உன் பேர் என்ன? இப்ப வெளியே போக போறியா இல்ல கத்தி ஊரை கூட்டவா? எதுக்கு அவசரப்படுற? எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். என் கொண்டாட்டியும் ஓடி போயிட்டா. நீ எதுக்கு வேலைக்கு போய் அல்லாடுற? நான் பாத்துக்கிறேன். தினமும் கார்ல வந்துட்டு போறானே, அவன் யாரு? என்னை மாதிரி ரூட் போடுறானா? யாரையோ நம்பி ஏமாந்துட்ட போல. பிள்ளைய கொடுத்துட்டு ஓடி போயிட்டானா? ராஸ்கல், உன்னை! மூளையில் சாத்தி வைத்திருந்த துளப்பத்தை எடுத்தாள். என்னடி பத்தினி வேஷமா போடுற? கார் வச்சிருந்தாதான் படிப்பியா? உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். இந்த முரளிய பகச்சுக்கின்னா ஒழுங்கா வாழ்ந்துட முடியாதுன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்குவ. நான் யாரே, என் பலம் என்னன்னு தெரியாதுல்ல? காட்டுறேன். விருட்டென்று வெளியேறினாள். அன்ற படுத்தவள்தான். வேலைக்கு போக கூட முடியாத அளவு பாய்ச்சல். ஒரு பெண் தனியே சுய பலத்துடன் தலை நிமிர்ந்து வாழவே முடியாதா? ஏன் என்னை நோக்கி இத்தனை அம்புகள்? இது நாள் வரை ராம் குழந்தையை பார்க்க வரும்பொழுது குழந்தையை வாசலில் விட்டு விடுவாள். ராம் தூக்கி கொண்டு காருக்கு போய்விடுவான். இருவரிடமும் எந்தவித பேச்சுவார்த்தையும் இல்லை. கடந்த 2 நாட்களாக அலுவலகத்தில் அதிக பணி காரணமாக குழந்தையை பார்க்க ராமினால் வர முடியவில்லை. அன்று வந்தவன் சத்யாவை பார்த்து வியந்தான். என்னவாயிற்று இவளுக்கு? ஏன் இப்படி இருக்கிறாள்? குழந்தையை அவனிடம் கொடுத்தவளின் பார்வை தெருமுனையில் பார்த்து கொண்டிருந்த முரளியை பார்த்து விட்டது. உடம்பு தன்னிச்சையாய் நடுங்கியது. குழந்தையுடன் திரும்பினான் ராம். ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ளே வாங்க. இல்ல, இங்கேயே இருக்கிறேன். என்ன விஷயம்? வாசல்ல வச்சு பேசுற விஷயம் இல்ல. நம்ம விஷயம் தெரிவிக்க வந்தாச்சு. வாசல்ல வச்சு பேசுறது தப்பில்ல. வாசலோட உங்க பயணம் முடிஞ்சு போறதால தான் என்னை தப்பான கோணத்துல பார்க்க வச்சிருக்கு. ராம் புருவம் உயர்த்தினான். அதோ அங்கே நிக்கிறானே, அவன் பேரு முரளியாம். திடீர்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான் என்றபடி அன்று நடந்தவைகளை கூறினாள். அதனால நீங்க உள்ளே வந்து உட்காந்துட்டு போனா அவனுக்கு ஒரு பயம் வரும் என்றாள் மிரட்சியுடன். சாரி, கேஸ் போர்ட்ல இருக்கிறப்ப நான் வீட்டுக்குள்ள வர்றது சரியா இருக்கா என்றவன் யோசனையுடன் காருக்கு போனான். சத்யா அவன் முதுகையே வெறித்து பார்த்தாள். விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தது. வக்கீல் வைத்துக்கொள்ள சத்யாவுக்கு வழியில்லை. அவளே வாதாடினாள். எதிர்க்கட்சி வக்கீல் கேட்ட கேள்விகளுக்கு உண்மையை மட்டும் பதிலாக தந்தாள். திருமணத்திற்கு முன்பு மகேந்திரன் என்பவருடன் உங்களுக்கு காதல் இருந்ததா?
ஆமாம். ஆனால் அது கேட்டதற்கு மட்டும் பதில் தந்தால் போதும், விளக்கம் வேண்டாம். குழந்தையுடன் தற்கொலை செய்து கொள்வேன் என்று எனது கட்சிக்காரரிடம் மிரட்டினீர்களா? ஆமாம். இப்போது நீங்கள் பார்க்கும் வேலையில் கிடைக்கும் சம்பளம் குழந்தைக்கும் உங்களுக்கும் போதுமானதாக உள்ளதா? இல்லை. அப்படியானால் குழந்தையை இனி வரும் காலத்தில் எப்படி படிக்க வைத்து ஆளாக்கப் போகிறீர்கள்? என்னால் முடியும். என் பிள்ளைக்காக பிச்சை கூட எடுப்பேன். முரளி என்பவரை உங்களுக்கு தெரியுமா? அவர் யார் என்று தெரியாது. ஆனால் ஒரு நாள் என் வீட்டுக்குள். தெரியுமா தெரியாதா? அதற்கு மட்டும் பதில் கூறுங்கள். தெரியும். எத்தனை வருடங்களாக? வருடங்கள் அல்ல, மாதங்களாக. அதாவது நீங்களும் உங்கள் கணவரும் பிரிந்த பிறகு கடந்த 9 மாதங்களாக. ஆமாம். முரளி உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறாரா? வந்திருக்கிறார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்ஸஸ் சத்யா நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்தான். ஆனால் நல்ல நடத்தை கொண்டவர் அல்ல என்பது தெளிவாக தெரிகிறது. இல்லாவிட்டால் பெற்றவர்களும் சகோதரரும் கூட ஏன் அவருடன் தொடர்பு வைத்துக் கொள்ளவில்லை? அவர் ஒரு நல்ல மாணவியாகவோ நல்ல மருமகளாகவோ என்றுமே நடந்து கொண்டதில்லை. சட்டென்று உணர்ச்சி வசப்படக்கூடிய இவரால் குழந்தை அபிலாஷிற்கு ஆபத்து காத்திருக்கிறது. அவர் வாழும் வாழ்க்கையும் வீட்டிற்கு வந்து செல்லும் தொடர்புகளும் அபிலாஷ் வாழ தகுதியுடையதல்ல. குழந்தையின் எதிர்காலம் கருதி அவனை அவனுடைய தகப்பனார் மிஸ்டர் ராமிடம் ஒப்படைக்கும்படியும் அவர் மனைவியிடமிருந்து விவாகரத்தும் கிடைக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், யுவர் ஆனர். திறமையாக வாதாடினார் வக்கீல் இளங்கோவன். சத்யா மிரள மிரள விழைத்தாள். அதெப்படி இங்கே கூட போய் பேசுகிறார்கள்? பாவம், அவளுக்கு தெரியவில்லை வக்கீல் பொய்யை தவிர வேறெதையும் பேசுவதில்லை என்று. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. எனக்கும் முரளிக்கும் கள்ள தொடர்பு இருப்பதாக அந்த வக்கீல் சொன்னானே, அதை கேட்டுக்கொண்டு ராம் சும்மாதானே இருந்தார். அவரிடமே அவனை பற்றி சொல்லி இருக்கிறேனே. ஏன் இப்படி எல்லோரும் என் நடத்தை மீது கரி பூசுகிறார்கள்? அபி கண்ணா, நீ சொல்லுடா. அம்மா தப்பானவளா? உன்னை என்கிட்டேந்து பிரிக்க என்னை என்னென்னமோ பேசுறாங்கடா. நீ அம்மாவை விட்டு போயிட மாட்டியே. உனக்காக தாண்டா உயிரை சுமந்துகிட்டு இருக்கேன். நீயும் என்னை விட்டு போயிடாதடா. உம்மா மழலை மொழியுடன் அம்மாவின் நெஞ்சில் சாய்ந்து கொண்டான் அபிலாஷ். ஆனால் தீர்ப்பு சத்யாவுக்கு எதிராக அமைந்தது. அவளுக்கும் ராமிற்கும் விவாகரத்து வழங்கியதோடு குழந்தையின் எதிர்கால நலன் கருதி தந்தையிடம் ஒப்படைக்கும்படியும் வாரத்தில் ஞாயிறு பகல் முதல் மாலை வரை சத்யா குழந்தையை பார்க்கலாம் என்றும் ஒரு தாயின் வேதனை மீது அம்பேதி துடிக்க வைத்து தீர்ப்பை எழுதினார் நீதிபதி. இடிந்து போன சத்யா குழந்தையை இறுக அணைத்து கொண்டாள். இல்லை, நான் என் குழந்தையை தரமாட்டேன், நான் தரமாட்டேன். என்னையா தீர்ப்பு எழுதுறீங்க? உங்களுக்கு பிள்ளை குட்டி கிடையாதா? என் பிள்ளை எனக்குத்தான். என்கிட்டேந்து அபையை பிரிச்சிடாதீங்க. நான் தரமாட்டேன். வெறி பிடித்தவள் போல் கத்திக்கொண்டு குழந்தையுடன் ஒரே ஓட்டமாய் வெளியே ஓடினாள். அமர்ந்திருந்த மைனாவதி நீதிபதியின் தீர்ப்பை கேட்டு மகனின் கையை இறுக பற்றினாள் நன்றியுணர்வுடன். என் மகனை என்கிட்டேந்து பறிக்க பார்த்தேல்ல, இப்ப பாத்தியா உன் பிள்ளையை நான் பறிச்சுக்கிட்டேன் என்று வெற்றி மமதையுடன் கருவி கொண்டிருந்தாள். நீதிபதி மனவிலக்களிக்கிறேன் என்றதும் சொல்லனா வேதனை எழுந்தது ராமிற்கு. அவன் சத்யாவை உயிராய் நேசித்தது நிஜம். அதனால்தான் இந்த நிரந்தர பிரிவு அவன் நெஞ்சில் ரத்தம் வடிய வைத்தது. ஒருவேளை அம்மா அந்த விஷயத்தை பெரிதாக்காமல் இருந்திருந்தால் அவனும் கோபத்தோடு அவளை மன்னித்து விட்டிருப்பான். அம்மாவோ அவளை வெளியே அனுப்பியே ஆக வேண்டும் என்று ஆர்ப்பாட்டமே பண்ணிவிட்டாள். அம்மாவை மீறி அவனால் எதையும் செய்ய முடியாது. அன்று கூட அவளை அவன் வீட்டில் ஒப்படைக்கச் சென்றபோது ஆளாளுக்கு சத்யாவை கேவலமாய் பேசி வதைத்த போது ரத்தம் கொதிக்கத்தான் செய்தது. தனியே குழந்தையுடன் அவஸ்தைப்படும் போது அதை ஒரு வாய்ப்பாக கருதி முரளி வீட்டிற்குள் நுழைந்ததை ஒரு குழந்தையைப் போல் பரிதவிப்புடன் சொன்னபோது அந்த முரளியை எலும்புகள் நொறுங்க அடிக்க துடித்த உத்வேகத்தை அடக்கி கொண்டான். ஆனால் உள்ளிருந்த மிருககுணம் தன் தாயை சந்தோஷப்படுத்த தன் குழந்தையை அவள் கையில் ஒப்படைக்க தாலி கட்டிய மனைவியின் நடத்தையை கோர்ட்டில் ஏற்றி இழிவுபடுத்திவிட்டான். இந்த பாவத்தை எந்த கோர்ட்டில் போய் கழுவுவான்? இதோ இப்போதும் கூட தனக்கெதிரான தீர்ப்பிற்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி குழந்தையுடன் ஓடியவளை மனம் வதைக்க பார்த்தா. உண்மையில் பெற்றவள் அவளுக்கல்லவா எல்லா உரிமையும் இருக்கிறது. ஐயோ ராம், அவ என் பேரனை தூக்கிட்டு ஓடுறா. பார்த்துக்கிட்டு சும்மாவே உட்கார்ந்திருக்கியே. என் பேரனை தூக்கிட்டு வா. பேரனுக்காக உனக்கே பதைக்கும் போது பெத்தவள் ஆச்சேம்மா. அவ உயிரையே நாம பறிக்கும் போது சும்மாவா இருப்பாள்? அம்மாவை ஏறிடவே விரும்பாமல் மெல்ல இழந்தா.
அதற்குள் 2 பெண் போலீசார் நீதிபதியின் உத்தரவின்படி விரட்டி சென்று அடித்து குழந்தையை மீட்டனர். அவளை இழுத்து கொண்டு வந்தனர். அபி, என் அபி, என் அபியை கொடுத்துடுங்க, என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துடுங்க, கதறி அழுதாள். கண் கொண்டு பார்க்க முடியாத ராம் முகத்தை திருப்பிக் கொண்டா. ராமிடம் குழந்தையை தர அவன் அம்மாவிடம் தந்தான். மைனாவதி பேரனை மார்போடு அணைத்து உச்சி முகர்ந்தாள். என்னங்க, என்னங்க, ராமின் காலை வந்து கட்டி கொண்டாள். நான் என்னங்க தப்பு பண்ணேன்? உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, நான் தப்பானவளா? உங்களை உண்மையா நேசிச்சதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? அப்பா, அம்மா, அண்ணன், இப்ப என் பிள்ளைன்னு எல்லாரையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டீங்களே. எனக்கு எதுவும் வேணாம், என் பிள்ளைய மட்டும் கொடுத்துடுங்க. எல்லாத்துலயும் பெரிய சோகம் புத்திர சோகம்னு உங்களுக்கு தெரியாதா? அபி இல்லாம என்னால எப்படி வாழ முடியும்? நீங்களே சொல்லுங்க. முகத்தில் அரைந்து கொண்டு அழுதாள். ராம், புறப்படு, அம்மா அதட்டலாய் உத்தரவிட கட்டுப்பட்டவன் வேகமாக வெளியேறினான். பெண் போலீசார் அவளை பிடித்து கொள்ள அவள் கதற கதற வெளியேறினர். காரில் குழந்தையுடன் அமர்ந்தனர். அபிலாஷ் அம்மாவை தேடி உதடு பிதுக்கி அழுதான். கார் புறப்பட்டது. ஒரு தாயின் பாசத்திற்கு முன் பலத்திற்கு முன் போலீசார் எம்மாத்திரம். அவர்களிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு காரின் பின் வேகமாய் ஓடினாள். அபி! கார் வேகம் எடுத்தது. அபி! மிக வேகமாய் ஓடினாள். அவள் பின்னே போலீசாரும். ராம், வேகமா போ! மெல்ல திரும்பி பார்த்த ராமிற்கு பக்கென்றிருந்தது. ஒரு குதிரையின் பாய்ச்சலோடு ஓடி வந்து கொண்டிருந்தாள் சத்யா. சற்று தூரத்தில் கீழே பெரிய சிமெண்ட் கல் இருப்பதை பார்க்காத நேர் பார்வை. ஐயோ! அவன் நடக்கப் போகும் விபரீதம் உணர்ந்தே அலற அந்த விபரீதம் நடந்தே விட்டது. படு வேகத்தோடு ஓடி வந்த சத்யா அந்த கல்லில் தடுக்கி விழுந்து தலையில் பலமாய் அடிபட ரத்தம் குபு குபுவென்று பொங்கியது. அவன் காரை நிறுத்தி இறங்கி வருவதற்குள் ஆழ்ந்த மயக்கத்திற்கு போயிருந்தாள். ராம், நீ காரை எடு என்ற அம்மாவின் வார்த்தையை அலட்சியப்படுத்தினான். போலீசார் உடனடியாக சத்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றனர். அதன் பின் நடந்ததெல்லாம் ஒரு பெண்ணுக்கு நேரக்கூடாதவை. பலமாய் தலையில் அடிபட்டதில் சித்தம் கலங்கி போனாள். சேலத்தில் இருந்த மனநல மையத்திற்கு அனுப்பப்பட்டாள். வீட்டிற்கு வந்திருந்த ஹரி ஆயாசத்துடன் கண்களை மூடி சோபாவில் அமர்ந்திருந்தா. வற்புறுத்திய பின் சில வார்த்தைகள் சத்யாவிடமிருந்து உதிர்ந்தன. சேலத்திலிருந்து எப்ப வந்த சத்யா? 2 மாசம் ஆச்சு. குணமாயிட்டதால இங்கே ஒரு சேவை மையத்துல வேலை கொட்டு கொடுத்து அங்கேயே தங்க இடமும் கொடுத்திருக்காங்க. அபிலாஷை எங்கே கண்டுபிடிச்ச? வீடு மாறிட்டதால சிரமப்பட்டே கண்டுபிடிச்சேன். உங்க வீட்டு பக்கம் சுத்தினேன். அபியை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போறப்ப காரில் பார்த்திருக்கிறேன். சொல்லும் போதே வலியை மீறி கண்களில் மின்னல் அடித்தது. கண்களை திறந்தவனின் நேர் எதிரே பிரம்மாண்ட மாலை போடப்பட்டிருந்த கோட்டோவுக்குள் அடைப்பட்டிருந்தாள் மைனாவதி. சார், பொரியர்! வாசலில் குரல் கேட்டு நிமிர்ந்தான். ஹேமாவும் அறைக்குள்ளிருந்து வந்தவள் நேரே வாசலை நோக்கி சென்றாள். ஹரிராம்ங்கிறது என் ஹஸ்பண்ட் தான். கையெழுத்து போட்டு கவரை வாங்கினாள். உங்க பேரு மேடம்? ஹேமா. போய்விட்டான். கவரோடு உள்ளே வந்தவள் ஹரி என்கிற ஹரிராமிடம் கொடுத்துவிட்டு பக்கத்திலேயே அமர்ந்தாள். ஹரி சலனமின்றி அவளை திரும்பி பார்த்தான். வரட்டு கோபம் காணாமல் போய் அந்த பளிங்கு முகத்தில் செல்லமான நேசம் படர்ந்திருந்தது. வங்கி கணக்கு சம்பந்தப்பட்ட கடிதம்தான். படித்துவிட்டு டேபிள் மீது வைத்தான். ஹேமா அவன் தலையை கோதிவிட்டாள். ரொம்ப டல்லா தெரியுறீங்க, சாப்பிட வாங்க. பசிக்கல ஹேமா. என் மேல உள்ள கோபத்தை சாப்பாட்டுல காட்ட வேண்டாம். என் பிள்ளை விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டீங்கன்ற கோபம் யோசிச்சு பார்த்தேன். உங்க பிசினஸ் டென்ஷன்ல போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்ன்னு அலைய முடியாது. அதை மனசுல வச்சுதான் அவளை விட்டுட்டீங்கன்னு புரிஞ்சுது. சாரிங்க. மனம் லேசாக அவள் கையை பற்றினான். கோபம்லாம் ஒண்ணுமில்ல ஹேமா, பசிக்கல. பட் உனக்காக சாப்பிடுறேன் கொஞ்சமா. வாங்க. சிறு பெண் போல் துள்ளி எழுந்தாள். பேருக்கு கொஞ்சமாய் குறித்துவிட்டு படுக்கைக்கு போனான். திருமணமான புத்தியில் அவனும் சத்யாவும் அந்த சௌடேஸ்வரி அம்மன் கோவிலுக்குத்தான் சென்றார்கள். அதனால்தான் அவளும் என்னை போலவே அங்கு சென்றாளோ? ஹேமா அவன் கழுத்தில் முகம் புதைத்து கிச்சு கிச்சு மூட்டினாள். சாருக்கு என்ன ஞாபகமோ சொல்லிக்கொண்டே கன்னத்தை கடித்தாள். சத்யா கடித்தது நினைவுக்கு வந்தது. அவனால் ஈடுபாட்டுடன் ஹேமாவை பார்க்க முடியவில்லை. சாரி ஹேமா, டிஸ்டர்பா இருக்கேன். பிசினஸ் டென்ஷன், தலை வலிக்குது. நாசக்காய் தவிர்த்தான். சாரி டியர், தூங்குங்க. அவனை தட்டி கொடுத்து விட்டு விலகி படுத்தாள். ஹேமா அபிலாஷை நடுவில் போட்டு தானும் உறங்கிவிட்டாள்.
அவனுக்கு தான் உறக்கம் வர முரண்டு பண்ணியது. ஹேமாவை திருமணம் செய்தது கூட அம்மாவின் வற்புறுத்தலாலும் உண்ணாவிரதமிருந்து பிடிவாதம் பிடித்ததாலும் தான். ஹேமா மைனாவதியின் ஒன்றுவிட்ட அண்ணன் மகள்தான். ஏற்கனவே திருமணமாகி ஒரே வாரத்தில் கணவனை பறிகொடுத்திருந்த இளம் விதவை. அந்தஸ்தில் இவர்களை விட பல மடங்கு. அம்மாவை ஆச்சரியம் தாங்கிய வினாவுடன் பார்த்தான். அதன் பொருளை புரிந்து கொண்டவள், என்னடா அம்மா ஏற்கனவே கல்யாணமான பொண்ணை பார்க்கிறாளே, அந்த சத்யாவை ஏற்கனவே ஒருத்தனை காதலிச்சாங்கிற காரணத்துக்காக வீட்டை விட்டு விரட்டினாளேன்னு பாக்குறியாராம்? ஹேமாவும் சத்யாவும் ஒன்னாகிட முடியுமா? சத்யா உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவ. ஹேமா அவளை மாதிரி கீழ் ஜாதி இல்ல, நம்ம உறவுக்காரி. ரதி மாதிரி அழகி, பணக்காரி. அவளுக்கே கல்யாணம் ஆகாத வரங்கள் நிறையவே வந்திருக்கு. ஆனா அவதான் கல்யாணமான ஆளா பாருங்கன்னு சொல்லியிருக்கா. சொல்லப்போனா முன்னாடியே உனக்கு பொண்ணு தர விருப்பப்பட்டு அண்ணனும் அண்ணியும் என்னை கேட்டாங்க. நீதான் பிடிவாதமா அந்த நாதாரி நாயை கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்தை கால்ல நின்னியே. அதுக்கப்புறம் உனக்கும் சரி அவளுக்கும் சரி முத கல்யாணம் நிக்கல. அவளுக்கு நீதானு எழுதி இருக்கிறதை யாரால அழிச்சு எழுத முடியும்? உன்னை அவளுக்கு ரொம்ப பிடிக்குமாம்ரா. அதனால்தான் குழந்தையை போல் இருக்கிற உன்னை கல்யாணம் பண்ணிக்க உடனே சம்மதிச்சிட்டா என்று அவனுக்கு வாகாய் பதில் சொல்லி வாயை அடைத்தாள் மைனாவதி. சும்மா சொல்லக்கூடாதே, ஹேமா நல்லவள்தான். குழந்தை அபிலாஷை ரொம்ப பிடித்து போக தன் பிள்ளையாகவே பாவித்ததோடு தான் ஒன்று பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதில் உறுதியாய் பாதுகாப்பாய் இருந்தாள். அவனையும் அபிலாஷையும் ஏற்றுக்கொண்டவளால் மைனாவதியை அவளின் தெனாவட்டு பேச்சை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பேச்சுவாக்கில் இறந்து போன முதல் கணவனை பற்றி கிண்டலாய் பேசும் அநாகரிகத்தை கற்று வைத்திருந்தாள். ஹேமா வசதியான குடும்பத்தை சேர்ந்த பெண் என்பதால் கணவனையும் அபிலாஷையும் கவனித்துக் கொள்வதை தவிர வேறெந்த வேலையையும் செய்வதில்லை. மைனாவதியை கண்டு ஒதுங்கி போனாள். ஆனால் சத்யா மாமியாருடன் எவ்வளவுதான் மனஸ்தாபம் என்றாலும் அவளுக்கு தேவையானதை குறித்த நேரத்தில் சரியாக செய்து விடுவாள். வீட்டிலேயே ஜிம் இருந்ததால் காலை மாலை இருவேளையும் ட்ரெட்மில்லில் ஓடுவது, இன்ன பிற உடற்பயிற்சிகள் செய்வது என்று உடம்பை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தாள் ஹேமா. பழங்காலத்து மனுஷியான மைனாவதிக்கு இதெல்லாம் கொஞ்சமும் பிடிக்கவில்லை. என்ன ராம், இவ இப்படியெல்லாம் நடந்துக்கிறா? என்னை மதிக்க மாட்டேங்கிறா. குடிக்க தண்ணி கேட்டா கூட காதுல விழாத மாதிரி போகிறா. என்னை கேட்டா உங்க அண்ணன் பொண்ணு இப்படி அப்படின்னு நீதானே சர்டிபிகேட் கொடுத்த, நீயே கேள். என்ன குத்தி காட்டுறியா? இல்லம்மா, இது வரைக்கும் என்ன சொன்னியோ அதைத்தானே கேட்டு நடக்கிறேன். அபிலாஷ் உனக்கே வேணும்னு கேட்ட. போடக்கூடாத பழியை கொண்டு சத்யாவை அசிங்கப்படுத்தி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பி பிள்ளையை உன்கிட்ட ஒப்படைக்கலையா? உனக்காக என்னதான் செய்யல? கல்யாணமே வேண்டாம்னு மறுத்தவனை அடம் பிடிச்சு நீதானம்மா அவளை மருமகளா கொண்டு வந்த. இதுல குத்தி காட்ட என்ன இருக்கு? நான் ஒரு தலையாட்டி பொம்மை தானேம்மா. குழந்தைய கூட என்கிட்ட விடமாட்டேங்கிறா, அவளே வச்சுக்கிறா. உனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கேம்மா, பெத்தவளுக்கு எப்படி இருக்கும்? துடிக்க வச்சு தூக்கிட்டு வந்தோமே. ராம், நீ இன்னும் அவளையே நினைச்சிட்டு இருக்கியா? லேசாய் கோபம் எட்டி பார்க்க வியப்பு மேலிட கேட்டாள். எவ்வளவு மோசமான கேள்விமா. நான் சத்யா மேல வச்ச அன்பை கூட மறந்துடலாம். ஆனா அவளுக்கு பண்ணின பாவத்தை எப்படி மறப்பேன்? சத்யாவுக்கு துரோகம் பண்ணிட்டேமா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன் பேச்சை நான் கேட்டிருக்க கூடாது. என்னையே நம்பி வந்தவளை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சேன். அவ பிரச்சனைகளை எனக்கு சாதகமாக்கி நானே அவளை முரளியோடு சம்பந்தப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டேன். என் அறிவுக்கு புரிஞ்சதுமா, பழைய காதல் விஷயமெல்லாம் தப்பா எடுத்துக்கிற அளவுக்கு சத்யா தப்பானவ இல்லைன்னு. ஆனா மனசு முரண்டு பண்ணுச்சு, ஈகோ தடுத்துச்சு. ஒருவேளை நீ அவளுக்கு சாதகமா பேசியிருந்தா அவளை 2 திட்டு விட்டிருப்பேன். என்னை விட அதிகமா முரண்டு பிடிச்சதே நீதானே. ராம், நீயா பேசுற? அம்மா உன் நல்லதுக்கு தானே செஞ்சேன். நிம்மதி இல்லாம தவிக்கிறேம்மா. அப்பா உன்னை நடுக்கருவில விட்டிருந்தா புழு மாதிரி துடிச்சிருக்க மாட்ட. என்னை மட்டும் ஏமா அப்படி ஒரு பாவத்தை பண்ண வச்ச? உன்ன மாதிரி அவளும் பொண்ணுதானே. என் சத்யாவை என்கிட்ட பிடிச்சிட்டியேம்மா. பொறுமினான், கலங்கினான். இது மாதிரியெல்லாம் ராம் பேசி கேட்டறியாத மைனாவதி உடைந்து போனாள். அந்த கவலை அவளை ரொம்ப நாள் விட்டு வைக்கவில்லை. ஒரு நாள் உறக்கத்திலேயே அவள் உயிர் பிரிந்தது. ஹரிராம் தன்னை நம்பி வந்த ஹேமாவுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை. குழந்தையை அவள் குறையின்றி கவனித்து கொண்டதால் முழு கவனத்தையும் பிசினஸில் செலுத்தினான். லாபம் கொட்டியது. தொழிலை விரிவுபடுத்தினான். நகரின் முக்கியஸ்தர்களில் ஒருவரானார். ராம் சத்யாவுடனான தன் திருமண ஆல்பத்தை பீரோவில் பூட்டி வைத்திருந்தார்.
ஹேமா பலமுறை மெல்ல சத்யா பேச்சை எடுப்பதுண்டு. ராம் பதில் கூறாமல் பேச்சை மாற்றுவான். ஒரு நாள் எப்படியோ சாவி கிடைத்தது. பீராவை திறந்து ஆல்பத்தை எடுத்து விட்டாள். ஏங்க, நான் எத்தனை முறை கேட்டிருப்பேன், கல்யாண ஆல்பத்தை காட்டுங்கன்னு. இல்ல, எப்படியோ மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. ரொம்ப பத்திரமா வச்சிருக்கீங்க என்றாள் அவன் கண்களில் தவறை ஆழமாய் தேடியபடி. ஏன் எடுத்த ஹேமா? என் பர்மிஷன் இல்லாம? உங்க பர்மிஷன் எனக்கு எதுக்கு? ஐ எம் யுவர் பெட்டர் ஆஃப். பத்திரமா ஒளிச்சு வச்சிருக்கீங்க. சரி, என்ன இப்ப? எவ்வளவு சாதாரணமா கேக்குறீங்க. உங்களுக்கும் அவளுக்கும் டைவர்ஸ் ஆயாச்சு. அவ சம்பந்தப்பட்ட எந்த பொருளும், ஐ மீன் அவளுடைய நினைவுகள் கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ரொம்ப பொசசிவ் கேரக்டர். அபிலாஷ் சத்யாவை நினைவுபடுத்தலையா ஹேமா? இல்லே, அவன் உங்க பிள்ளை, உங்க ஜீன், உங்க ரத்தம். அவள் வாடகை தாய் மாதிரி, அவ்வளவுதான். ஆச்சரியமாயிருக்கு. அவளை விழுந்து விழுந்து காதலிச்சு பிடிவாதம் பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அப்படி என்ன இருக்கு அவகிட்ட? அட்ராக்ட் பண்ற அளவுக்கு அந்த பைத்தியம் கிட்ட ஒண்ணுமே இல்லையே. ஹேமா, திஸ் இஸ் த லிமிட். சத்யாவை பத்தி மட்டமா பேசுறத என்னால அனுமதிக்க முடியாது. நீங்க யாரு அனுமதிக்கிறதுக்கு? அதான் போட்டே பிரிச்சு வச்சிடுச்சே. சொல்ல போனா ஒரு மென்டலை பத்தி பேசுறதுக்கு நான் தான் யோசிக்கணும். அவ இருந்த இடத்துல தான் இப்ப நான் இருக்கேன்றது ஜீரணிக்க முடியாத விஷயம். திமிரும் கர்வமும் போட்டி போட பேசியவளை, அடிக்க துடிக்க உணர்வுகளை அபிலாஷை நினைத்து தன்னை அடக்கி கொண்டவன் அதே வேகத்தோடு வெளியேறினான். அன்று அவன் திரும்பி வந்தபோது ஆல்பத்தை எரித்து வைத்திருந்தாள் ஹேமா. அவளின் முரட்டுத்தனம் கண்டு வாயடைத்து போனான். எச்சரிக்கையாக இருந்தான். தப்பி தவறி கூட சத்யாவின் பெயரை உச்சரிக்கவில்லை. அன்று முதல் இன்று வரை அவன் கவனமாகவே இருந்தான். கஸ்தூரிபாய் சேவை மையம். முதியோர்கள், குழந்தைகள், பெண்கள் என்று கைவிடப்பட்டிருந்த அத்தனை ஜீவன்களும் அடைக்கலமாகி இருந்த நந்தவனம் அது. வார்த்தை ஜாலத்திற்காக அல்ல, நிஜமாகவே நந்தவனம்தான் அது. உண்மையான தொண்டுள்ளம் கொண்ட சிலரால் நடத்தப்படுகிறது. வெளிநாட்டு வாழ் இந்தியரால் தயால கொடையளிக்கப்பட்டு ஊர் ஊராய் கிளை நிறுவனங்கள் நிறுவப்பட்டு சேவை செய்து வருகின்றனர். மரங்களும் செடிகளும் சூழ்ந்த கட்டிடங்கள், தரமான உணவு, ஆரோக்கியமான சூழ்நிலை, கைத்தொழில் கற்றுத்தருதல், கல்வியுடன் கம்ப்யூட்டர் பயிற்சி என்று நல்ல பெயருடன் திகழ்ந்து வருகிறது கஸ்தூரிபாய் சேவை மையம். கடந்த 20 நாட்களாக வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த அந்நிறுவன தலைவர் லலிதா முதல் நாள் இரவுதான் ஊர் திரும்பி இருந்தார். நிறுவனத்தை வலம் வந்து அங்கிருப்பவர்களுடன் உரையாடிவிட்டு தன் அறையில் வந்தமர்ந்தவர் அப்போதுதான் உணர்ந்தார், சத்யாவை எங்கே காணோம்? கண்ணிலேயே படவில்லையோ? அடுத்த நிமிடமே அவள் இருந்த இடம் தேடி ஆள் போனது. தயங்கி தயங்கிதான் அறைக்குள் நுழைந்தாள். அவளை பார்த்த லலிதாம்மா துள்ளாத குறையாக அதிர்ந்தாள். சத்யா, என்னாச்சு? முகம், உடம்பெல்லாம் என்ன காயம்? அது கீழே விழுந்துட்டேன். அவள் கண்களை நேரே பார்க்க தைரியமின்றி தலை கவிழ்ந்தாள். கீழே விழுந்து அடிப்பட்ட மாதிரி தெரியலையே. யாரோ அடிச்ச மாதிரி இருக்கு. இல்லம்மா. மா, ஆமாம்மா. ஒரு நிமிடத்திற்கு கூட அவளால் பொய்யை காப்பாற்ற முடியவில்லை. 70 வயது லலிதாம்மா அவள் அருகில் வந்து தவிப்புடன் கையை பற்றினாள். யாரது உன்னை அடிச்சது? ஓ, போலீஸ். போலீஸ்? ஏன்? வியப்பின் எல்லைக்கே போனார். சத்யா பயத்துடன் அழுகையுடன் வலியுடன் விவரித்தாள். லலிதாம்மா அவளை பற்றிய முழு விபரமும் அறிந்தவர். சேலத்தில் தன் மனநல காப்பகத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த சத்யாவை அங்கு சென்றிருந்த போது குணமாகாத நிலையில் இருந்தவளை பார்த்து நெகிழ்ந்தார். தீவிர சிகிச்சைக்கு பின் குணமானவளை தன் கண்காணிப்பில் வைத்து கொள்ள விரும்பி சென்னைக்கே அழைத்து வந்துவிட்டார். தினசரி உணவு தயாரிப்பிற்கான காய்கறி, அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட கணக்கு வழக்குகளை பார்க்கும் வேலையை அவளிடம் ஒப்படைத்து ஒரு சிறு தொகையை சம்பளமாக தந்து அங்கேயே தங்க இருப்பிடமும் தந்தார். சத்யா, ஏமா அவசரப்பட்ட? என் பிள்ளைய பார்க்காம என்னால இருக்க முடியலமா. உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சத்யா. பாரு, எவ்வளவு காயங்கள். தவிர மிஸ்டர் ரான் நடந்து கொண்ட விதம், அவர் மனசாட்சியே அவருக்கு தண்டனையை வழங்கி இருக்குன்னு புரியுது. நான் அவரை பார்த்து பேசவா? இல்லம்மா, வேண்டாம். இதே ஊர்ல தான் என்னை பெத்தவங்களும் இருக்காங்க. அவங்களையும் கூட எனக்கு பார்க்க தோணல. அதே மாதிரிதான் என் பிள்ளையோட அப்பாவையும். என் உயிர் மூச்சு எல்லாமே என் அபிலாஷ் மட்டும்தான். ஆனா அவனுக்கு என்னை யாருன்னே தெரியலம்மா. கதறியவளை வார்த்தைகளின்றி அணைத்து தட்டி கொடுத்தார். அன்று அபிலாஷின் பிறந்த நாள்.
விடியற் காலையிலிருந்தே பங்களாவில் தோரணம் கட்டுவதும் சமையல் செய்வதுமான வேலைகள் ஆரம்பமாகி இருக்க காம்பவுண்ட் சுவரை ஒட்டி சேலை தலைப்பால் உடம்பை போர்த்தி கொண்டு மெல்ல எட்டி எட்டி பார்த்தாள் சத்யா. அபிலாஷ் தன் கண்ணை படமாட்டானா என்கிற ஏக்கம் வழிந்தது. எதற்காகவோ காரை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்த ஹரிராம் அரை இருட்டில் ஒரு உருவம் தயங்கி தயங்கி நகர்ந்து செல்வதை சந்தேகத்துடன் பார்த்தான். ஏய், யாரது? ஓடாதே, நில்லு. காரை வேகமாய் அவள் அருகே நிறுத்தி காரின் வெளிச்சத்தில் அவளை பார்த்தவன் திடுக்கிட்டான். சத்யா, நீயா? அவசரமாய் இறங்கினான். என்ன சத்யா? ஒண்ணுமில்ல, நகர்ந்தாள். ஒரு நிமிஷம் சத்யா, அபிலாஷை பார்க்கணுமா? ஈரத்தில் பளபளத்த கண்களால் அவனை பார்த்தாள். எத்தனை சட்டங்கள் பிரித்தாலும் அவன் உன் பிள்ளை சத்யா. சௌடேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு அழைச்சிட்டு வரட்டுமா? கண்கள் சிரிக்க கை கூப்பி விட்டு வேகமாய் சென்றவளை கொஞ்சம் பதைக்க பார்த்து கொண்டிருந்தான் அவன். அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடந்து கொண்டிருந்தது. ஹரிராம், ஹேமா, அபிலாஷ் ஆகியோர் பிரகாரத்தில் நின்றிருக்க சற்று தள்ளி ஒரு தூணின் மறைவில் நின்றபடி தன் மகனையே பார்த்து கொண்டிருந்தாள் சத்யா. இந்த கோவிலுக்கு எதுக்குங்க அழைச்சிட்டு வந்தீங்க? வழக்கமா காளிகாம்பாள் கோவிலுக்கு தானே போவோம். கோவில் சின்னதா பழசா இருக்கே. கிசுகிசுத்த ஹேமாவை முறைத்தான். கோவில்லையும் பாரபட்சம் பார்க்க ஆரம்பிச்சிடாத. கோவில் பழசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் எல்லா சாமியும் ஒண்ணுதான். ஹேமாவை ராமின் அருகில் சேர்த்து பார்க்கவே நெஞ்சடைத்தது. மனுஷங்களை மாதிரி நீயுமல்லவா தாயே என்னை கைவிட்டுட்ட. எத்தனை எத்தனை மோசமான சம்பவங்கள் நடந்தேறிவிட்டன. அதோ என் செல்ல பையன் கருவாக உருவான நாளிலிருந்தே என் பிள்ளையை இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும்னு கனவு கண்டு மனசுக்குள் பேசி மகிழ்ந்தேனே. ஆனா இப்ப என் பிள்ளை கூட பேசக்கூட எனக்கு பாக்கியமில்லை. ஆசை ஆசையாய் நான் வைத்த பெயரை சொல்லி கூப்பிடக்கூட இன்று எனக்கு உரிமை இல்லை. அவனை தூரத்தில் இருந்து திருட்டுத்தனமாய் பார்க்கிற அளவுக்கு என்ன பாவம் செய்துவிட்டேன்? என் அபிக்குட்டி எவ்வளவு பெரியதாய் வளர்ந்து விட்டான். அப்படியே அப்பாவை உரித்து கொண்டு பிறந்திருக்கிறான். அவனை கட்டி கொண்டு முத்தமிட வேண்டும் போல் இருக்கிறதே. ஏனம்மா என்னை சோதிக்கிறாய்? மம்மி, சாமியை ஏன் பால்ல குளிப்பாட்டுறாங்க? எறும்பு கடிக்காது? அபிலாஷ் ஹேமாவின் மேல் சாய்ந்து கொண்டு கேட்டது காதில் விழுந்தது. சத்யாவினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அபி, நான் தான் உன் அம்மா, உன்னை பெத்தவடா. என்னை அம்மானு கூப்பிடுடா கண்ணா, அம்மானு கூப்பிடுடா. மனசு ஓலமிட அதற்கு மேல் அங்கு நிற்பது உசிதமல்ல என்பதை உணர்ந்தவள் வேகமாய் திரும்பி நடந்தாள். ஹரிராம் அவள் செல்வதை குழப்பத்துடன் பார்த்தான். வழக்கமாய் வாங்கும் மார்க்கெட்டில் காய்கறிகளை வாங்கி கொண்டு வேனில் ஏற போனவளை அந்த குரல் புரட்டி போட்டது. சத்யா, திரும்பியவளின் விழிகள் வியப்பில் விரிந்தன. நீங்களா? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சத்யா என்றான் விழிகளில் நேசம் பொங்க. நான் இங்கே எப்படி? நானே சொல்லிடுறேனே. உன்னை பற்றி எல்லா விவரமும் எனக்கு தெரியும். நமக்கு வேண்டப்பட்டவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயமா என்ன? இனி இப்படி ரோட்ல சந்திக்கிறது உங்களுக்கும் சரி எங்கள் சேவை மையத்துக்கும் சரி நல்லதல்ல. அதனால் தயவு செய்து என்னை சந்திக்க வராதீர்கள், தீர்மானமாய் கூறிவிட்டு வேனில் ஏறி அமர்ந்தாள். சத்யா, ப்ளீஸ், உன்கிட்ட நான் நிறைய பேசணும். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்ல. வண்டியை எடுங்க சோமுன்னா. சத்யா, சத்யா, அவன் கத்த கத்த வண்டி வேகமாய் போய்விட்டது. ஆனால் சத்யாவின் மனசுதான் மின்சார கம்பத்தில் சிக்கிய காற்றாடியாய் கிழிந்தன. எதற்கு ராம்? காலம் கடந்து என்ன பேசி என்ன ஆகப் போகிறது? பேசப்போனால் எனக்கு அபியை உரிமையாக்கி கொள்ள வேண்டுமென்ற ஆசைதான் பெரிதாகும். விட்டுவிடுங்கள். ஆனால் அவளை விட அவன்தான் ரொம்ப தவித்து போயிருந்தான். எப்போதும் அவளை பற்றிய எண்ணங்களே சுழன்றடித்தன. ஏதோ காரணங்களால் அவளை ஒதுக்கினேன். ஆனால் என் சத்யாவை நான் நேசிப்பது நிஜம்தானே. அனாதையா என் பிரியமானவள் சேவை மையத்தில் வாழ்வதா? என்ன செய்ய போகிறேன்? கண்டிப்பாய் நான் இழைத்த தீங்குகளுக்கு பிராயச்சித்தம் தேடியே ஆக வேண்டும். அடுத்த 2வது நாளே கஸ்தூரிபாய் சேவை மையத்தின் வாசலில் காத்திருந்தான். வாட்ச்மேன் மூலம் தகவல் போக பதைப்புடன் வந்தாள் சத்யா. வா சத்யா. என்னங்க இது, இங்கே வந்துட்டீங்க? நான் உன்கிட்ட பேசியே ஆகணும் சத்யா. நீ என்கிட்ட பேசுற வரைதான் இப்படி வந்துகிட்டே தான் இருப்பேன்.
சிறுபிள்ளையைப் போல் பேசினான். சத்யாவிற்கு ஆச்சரியம் ஒரு பக்கம், சங்கடம் ஒரு பக்கம். காதலில் கட்டுண்டிருந்த போது ராமிடம் பார்த்த அதே சிறுபிள்ளைத்தன பிடிவாதத்தை இப்போது மறுபடியும் பார்க்கிறாள். பல வருடங்கள் கழித்து எல்லாம் இழந்து பற்றிக்கொள்ள ஒரு பிடிமானமும் இன்றி தவித்தவளுக்கு கைப்பற்றி அழைத்து வந்து தங்க ஒரு கூரையை தந்தவள் லலிதாம்மா. இவன் இப்படி வாசலிலும் மார்க்கெட்டிலும் சந்தித்து பேசுவதை தவறாக எண்ணிக்கொண்டால் அந்த சங்கடம் வேறே. சரி, சொல்லுங்க, என்ன பேசணும்? உங்களுக்கு சீக்கிரம் சொல்லிட்டு போங்க. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா சத்யா? சிரிப்பு தான் வந்தது. சொல்லு சத்யா. கேட்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு கேள்வி கேளுங்க. மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தவகிட்ட கேட்கலாமா இப்படி ஒரு கேள்வி? சாரி சத்யா, எல்லாம் என்னாலதான். நம்பி வந்த உன்னை. ஒரு நிமிஷம், தயவு செய்து பழைய விஷயங்கள் பேச வேண்டாம். அதுதானே சத்யா என்னை உறுத்திக்கிட்டு இருக்கு. மறக்க முயற்சி பண்ணுங்க. முடியல சத்யா. சொல்லப்போனா இப்பதான் அதிகமா நினைவிற்கு வருகுது. அது உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் ஆரோக்கியமான விஷயம் அல்ல. ஆனா பேசணும் சத்யா. மனசுக்குள்ள பொங்கிட்டு இருக்கிறதெல்லாம் வெளியில வந்தால்தான் எனக்கு நிம்மதி. என் சந்தோஷம் எல்லாம் உன்னோடையே போயிடுச்சுன்னா நம்புவியா? ஆனா அதுதான் உண்மை. உனக்கு நான் செய்தது மிகப்பெரிய துரோகம். எடுப்பார் கைப்பிள்ளையாகி போனேன். சுயமா எடுத்த முடிவல்ல. கடைசி நேரத்துல எங்க அம்மா நிம்மதியா சாகல தெரியுமா? ப்ளீஸ் இங்கிருந்து போயிடுங்க. உங்க ஸ்டேட்டஸுக்கு நீங்க இங்க நின்னுகிட்டு பேசுறதே சரியா வராது. நான் இங்க இந்த மரத்துல ஒண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிற நூற்றுக்கணக்கான பறவைகள்ல நானும் ஒருத்தி. அதுக்கும் வேட்டு வச்சிடாதீங்க ப்ளீஸ். கை கூப்பினாள். ஹரிராம் அவளையே சில கணங்கள் பார்த்தவன் ஒன்னும் பேசாமல் காரை நோக்கி போனான். 10 நாட்களாக ஹரிராம் அவளை பார்க்க வராதது சத்யாவிற்கு ஒரு புறம் நிம்மதியாயிருந்தாலும் ஏனோ மனசு அவன் வரவேண்டும் என்று முரண்டு பிடித்தது. ஆனால் அந்த 10 நாட்களும் ஹேமாவிற்கும் ஹரிக்கும் பிரச்சனை அதிகமாயிருந்ததும் அதற்கு நான் தான் காரணம் என்றும் அவளுக்கு தெரியாது. உறக்கத்தில் ஒரு நாள் ஹரி, சத்யா சத்யா, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் சத்யா என்று உளற, அப்போது எழுப்பி சண்டை போட்டாள் ஹேமா. அதெப்படி அவள் நினைப்பு உங்களுக்கு வரலாம்? அப்ப எனக்கு தெரியாமல் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவளை பார்த்துட்டு வர்றீங்க அப்படித்தானே என்று சந்தேகப்பட்டாள். அதன் பிறகு தொட்டதற்கெல்லாம் கோபப்பட்டாள், சந்தேகப்பட்டாள். பிரச்சனை வலுத்தது. சத்யா சமையல் கூடத்தில் காய்கறிகளை சரிபார்த்து எடுத்து கொடுத்து கொண்டிருந்தாள். சத்யா, மேடம் உங்களை கூப்பிடுறாங்க. உதவியாளர் பெண் அழைக்க, இதோ வந்துட்டேன் என்று உடனே கிளம்பினாள். அம்மா என்று அவர் முன்னே போய் நின்றாள். வாமா சத்யா, வேலை முடிஞ்சுதா? முடிச்சிட்டேன்மா. அந்த ரூம்ல உனக்காக அபிலாஷோட அப்பா காத்துட்டு இருக்கார், போய் பேசு. அம்மா என்றால் அதிர்வில் ஓரடி பின்வாங்கி. போமா, நானும் பேசினேன். அவரும் மனசு விட்டு பேசினார். தன் தவறுகளுக்கு நிஜமாகவே வருந்துறார். நீ வாழ்க்கையில படக்கூடாத அவமானங்களையும் கஷ்டங்களையும் பட்டவ. அதற்கெல்லாம் ஆறுதலா கடவுள் உனக்கு ஏதோ நல்லது செய்ய போறார்னே தோணுது. போய் பேசு. ஆல் தி பெஸ்ட். உள்ளே வந்தவளை கண்டதும் சத்யா என்றான், நெகிழ்ந்தான். உட்கார் சத்யா. அமர்ந்தாள். என்னடா சொல்ல திரும்ப வரேனேன்னு பார்க்கிறியா? இனிமேல் வரமாட்டேன். நீ இங்கே இருந்தால்தானே வர்றதுக்கு. உன்னை நான் அழைச்சிட்டு போகவே வந்தேன். நெற்றி சுருங்கியது. ஆச்சரியமா இருக்கா சத்யா? எனக்கும் ஹேமாவுக்கும் பிரச்சனை அதிகமாகிட்டே போகுது என்றவன் நடந்தவைகளை சுருக்கமாக சொன்னான். உன் பேரை சொன்னாலே பேய் மாதிரி ஆடுதா. அதெப்படி மறந்துட முடியும் சத்யா? உன்னை உருகி உருகி காதலிச்சு ஆசையாய் கல்யாணம் பண்ணிக்கிட்டவன். ஏதோ உன்னை இப்ப பார்த்ததால தான் இப்படியெல்லாம் பேசுறதா நினைச்சிடாத. உன்னை பிரிஞ்ச நாள் முதலா உன்னோட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். அபிக்காகத்தானே இத்தனை அவஸ்தையும் பட்ட. அவன் உன் பிள்ளை, உன்கிட்டயே ஒப்படைச்சிடுறேன். ஹேமாவை டைவர்ஸ் பண்ண போகிறேன். பண்ணி நாம சேர்ந்து வாழலாம் சத்யா. என்ன சத்யா அமைதி ஆயிட்ட? ஒரே ஒரு கேள்வி கேளுமா. நான் தப்பானவள்னு தானே என்னை ஒதுக்கி வச்சீங்க. இப்ப மட்டும் சாரி சத்யா, நீ எப்படிப்பட்டவள்னு எனக்கு தெரியும். அம்மாவுக்காக தான் நான் மனசாட்சி இல்லாம நடந்துகிட்டேன். தேங்க்ஸுங்க, இது போதும். நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே. நாம புதுசா வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம் சத்யா. அப்பவும் சரி அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்க, இப்பவும் அதே மாதிரி அவசரப்படுறீங்க.
அவசரப்படல சத்யா. சட்டம் பிரிச்சாலும் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி தான். இழந்ததுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு சந்தோஷத்தை தரணும்னு ஆசைப்படுறேன். சொல்லு சத்யா. எனக்கு 3 நாள் டைம் தர முடியுமா? யோசிக்கணும். யோசிக்கணுமா? ஆமாம். சரி, ஆனா அது வரைக்கும் என்னை பார்க்க வராதீங்க. சற்று நிதானித்து சரி என்றான். அடுத்த நாள் பெட்டியுடன் லலிதாம்மாவின் முன் வந்து நின்றாள் சத்யா. உன் முடிவுல மாற்றமே இல்லையா சத்யா? இல்லேம்மா, இந்த முடிவுதான் சரி. இல்லைன்னா இன்னொரு சத்யா உருவாகிடுவா. என்னம்மா சொல்ற? நான் யாரையும் குற்றமோ குறையோ சொல்லல. ராமோட பார்வையில அவர் செய்யறது மனசாட்சிப்படி நியாயமா தெரியலாம். தப்பே செய்யாத நான் இவ்வளவு மோசமான தண்டனையை அனுபவிச்சது கண்டிப்பா அவரை உறுத்தவே செய்யும். அதே சமயம் ஹேமா பக்கமும் நியாயம் இருக்கே. புருஷனை எந்த மனைவிதான் விட்டு கொடுப்பா? இப்ப முழு உரிமையும் ஹேமாவுக்கு தானே. அவளோட அன்புல எந்த பாசாங்கும் இல்ல. என் பிள்ளைய அவ இடத்துல வேற யார் வந்திருந்தாலும் ஹேமா அளவுக்கு அவ்வளவு பாசமா பார்த்திருக்க முடியாது. அவளுக்கு துரோகம் பண்றது தப்பில்லையா? நீ சொல்றது சரிதான். ஆனா நீ பெத்த பிள்ளையை திருட்டுத்தனமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. எதுக்காக கோர்ட்டு படியேறி போராடின? உன் பிள்ளைக்காகத்தானே. அன்னைக்கு பறிச்சுக்கிட்டு போன உன் புருஷனே திரும்ப உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் என்கிறார். நீ வேணாங்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு. பெத்த பிள்ளைய யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களாமா? என் உயிர் உலகம் எல்லாமே அபிலாஷ் தானே. நான் மனநிலை பாதிக்கப்பட்டு கிடந்தப்ப கூட என் பிள்ளையை தவிர வேற எந்த நினைவும் இல்லையே. அப்படிப்பட்ட பிள்ளையை விட்டு தர்றேன்னா இன்னொரு சத்யா உருவாகிடக் கூடாதில்லையா? ஹேமா அபிலாஷ் மேல உயிரையே வச்சிருக்கா. என் பாசத்துல எந்த வகையிலேயும் குறைஞ்சதில்லை அவ பாசம். அவனுக்காகவே தான் ஒரு குழந்தையை பெத்துக்கல. அப்படிப்பட்ட தாயை ஏமாத்த எனக்கு மனசு வரலமா. அப்படி பறிச்சுக்கிட்டா என்னை விட மோசமா பாதிக்கப்படுவா. புதுசா ஒரு அம்மா வந்து அபி உன்னை பெத்த அம்மா நான் தான்டான்னு குழப்ப மனசு வரல. என் பிள்ளைய ஹேமா சந்தோஷமா வச்சிருப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. சத்யா, புருஷன் பொண்டாட்டி சண்டை விடிஞ்சா காணாம போயிடும். அப்படி முடியாம பூதாகரமா பெருசாகுதுன்னா அதுக்கு யாராவது காரணமாய் இருப்பாங்க. இங்கு எனக்கே தெரியாம நான் தான் காரணமாய் இருக்கேன். நான் இங்கே இருந்தா அவர் என்னை பார்க்க வருவார். மனசு ஊசலாடும். குற்ற உணர்வு வதைக்கும். நான் சுத்தமானவள்னு அவர் நினைச்சதே போதும். நான் மறுபடி சேலத்துக்கே போயிடுறதுதான் எல்லோருக்கும் நல்லது. என்ன ஒரு வித்தியாசம். 5 வருஷம் முன்னாடி பைத்தியமா போனேன். இப்ப வேலைக்கான பொறுப்பை ஏத்துக்க போறேன். உன்னை அங்கே அனுப்ப மனசே இல்லை சத்யா. உன் பிடிவாதம் என்னை தலையாட்ட வைக்குது. எனக்கும் உங்களை விட்டு போக மனசில்லேதாமா. ஆனா இங்கே இருந்தா ஒரு அழகான கூட்டை கலைக்கிற மாதிரி ஆகிடும். ராம் வந்தா நான் என்ன சொல்லட்டும்? இந்த கடிதத்துல எல்லாமே விளக்கமா எழுதியிருக்கேன். அவர் புத்திசாலி. வருத்தப்பட்டாலும் என்னை புரிஞ்சுப்பார், ஜீரணிச்சுப்பார். ஆனா நான் இருக்கிற இடம் மட்டும் அவருக்கு தெரியாம நீங்க தான் பார்த்துக்கணும் என்றவள் ஒரு கவரை நீட்டினாள். பெருமூச்சுடன் வாங்கி கொண்டார் லலிதாம்மா. அவள் சேலம் செல்ல கார் ஏற்பாடு செய்திருந்தார். காரில் ஏறி அமர்ந்த சத்யா தன்னை மீறி உடைப்படுத்த கண்ணீரை துடைத்தபடி கையசைத்தாள். கார் புறப்பட்டது. ஆவலுடன் வந்த ராமிடம் லலிதாம்மா அந்த கடிதத்தை ஒப்படைத்துவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டார். படிக்க படிக்க இதயம் கனத்து போனது ஹரிராமுக்கு. ஏன் இப்படி பண்ணிட்ட சத்யா? மேலும் மேலும் என்னை தண்டிக்கிறையா? இனி உங்கள் பார்வையிலேயே படமாட்டேன் என்று எழுதி இருக்கிறாயே. ஹேமாவை நீ நினைத்து பார்க்கிறாய். ஆனால் அவளுடன் சேர்ந்து வாழ்வதுதான் உனக்கு நான் செய்யும் கைமாறா? வாழ்கிறேன். 2 வாழ்க்கை வாழ்கிறேன். உன்னை மனசு முழுக்க நிரப்பி வச்சுக்கிட்டு அவ கூட வாழத்தான் போகிறேன். ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற பிரியத்தை உணர்ந்திருந்தா இப்படி ஒரு கடிதம் எழுதியிருப்பியா? என் மனசை உடைச்சிட்டு போயிட்டியே சத்யா. எனக்கு நீ வேணும் சத்யா. பிரியமானவளே, எனக்கு உன் பிரியம் வேணும். தருவாயா? நீ சொன்னதும் நான் உன்னை மறந்துடணுமா? அதை எப்படி மறப்பேன்? நான் உன்னை மறுபடி சந்திப்பேன்ற நம்பிக்கை நிறைய இருக்கு. அது எத்தனை வருஷமானாலும் சரி, நாம கண்டிப்பா சந்திப்போம். அப்ப நீ என் நேசத்தை புரிஞ்சுப்ப. அப்ப உன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வழியுமே. அதுதான் நீ எனக்கு தர்ற சன்மானம். அந்த புரிதலுக்காக, நேசத்துக்காக காத்திருப்பேன் சத்யா. கடிதத்தை மடித்து பாக்கெட்டில் வைத்தவன் நாசுக்காய் கண்களையும் துடைத்து கொண்டு காரில் ஏறினான். ஜன்னல் வழியே அவனையே பார்த்து கொண்டிருந்த லலிதாம்மாவின் நெஞ்சமும் விம்மியது.
நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும். மேலும் ஒரு லைக் தந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.